எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னென்னா ஃபேமிலி லா 2 உடைய டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் இருக்கும். ஆனால் வந்து ஆன்சர் மட்டும் சேம் ஆன்சர் தான் கொடுத்துருப்பாங்க. அது என்னெல்லாம் அப்படின்றத பற்றி தான் இது கொடுக்க போகிறேன். இந்த முக்கியமான கொஷின்ஸ், அதாவது 15 மார்க் முக்கியமான கொஷின் எல்லாமே எதுலேருந்து எடுக்கப்பட்டதுன்னா ஒரு 10 வருஷத்தினுடைய கொஷின் பேப்பர்லேருந்து தான் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது என்னெல்லாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் கொஷின்ஸையும் சொல்கிறேன். அதனுடைய அதே எதுக்கு ஒரே சேம் ஆன்சர் தான் எழுதணும், அதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பார்த்துக்கிட்டே வரலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஹவு த ப்ராப்பர்ட்டி வில் பி டெவலப்டு அப்பான் த லீகல் ஹேர் வென் த மேல் ஹிந்து டைட் இன்டஸ்டேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு கொஷின்ஸ் தான். இதுக்கு வந்து ஆன்சரு ரூல் ஆஃப் சக்சீஷன் வந்து செக்ஷன் 8, ஆர்டர் ஆஃப் சக்சீஷன் வந்து செக்ஷன் 9, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வந்து அமாங் ஹேர் இன் கிளாஸ் 1 அதில் வந்து 4 ரூல் கொடுத்துருப்பாங்க. ரூல் 1, ரூல் 2, ரூல் 3, ரூல் 4 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அமாங் ஹியர் இன் கிளாஸ் 2 இதுக்கு வந்து செக்ஷன் வந்து 10, இதுக்கு வந்து செக்ஷன் வந்து 11 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்டர் ஆஃப் சக்சீஷன் அமாங் ஆக்னைட்ஸ் ஆர் காக்னைட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து செக்ஷன் 12. நீங்கள் வந்து ஷார்ட்டாக வச்சுக்கணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ROD2O அப்படின்னு வச்சுக்க வேண்டியது தான். ROD2O அப்படின்னு ரூல்ஸ் ஆர்டர் டாட்டர் ஒபே பண்ணாங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அது வந்து R வந்து ரூல்ஸ் ஆஃப் சக்சீஷன் அப்படின்னு சொல்கிறது, O வந்து ஆர்டர் ஆஃப் த சக்சீஷன், அதுக்கப்புறம் டாட்டர்ன்றது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அமௌங், இன்னொன்று D வந்து என்னென்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அமௌங் ஹேர் இன் கிளாஸ் 2, O வந்து ஆர்டர் ஆஃப் அமௌங் ஆக்னைட்ஸ் ஆர் காக்னைட்ஸ். அப்போ ROD2O அப்படின்னு வந்துச்சுனாவே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அதாவது ரூல்ஸை வந்து டாட்டரு ஒபே பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு RO அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தது எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் ஆஃப் ரூல் சக்சீஷன் அப்ளிகேஷன் டு த இந்து அக்யூர்டு அண்ட் ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி. அந்த கொஷின் கேட்டாலும் எக்ஸ்பிளைன் த ரூல் ஆஃப் இன்டர்ஸ்டேட் சக்சீஷன் டு த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஏ மேல் இந்து அண்டர் த இந்து சக்சீஷன் ஆக்ட் 57 அப்படின்னு கேட்டாலும் ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர் தான். அது என்ன ஆன்சர்னா ஒன்றும் இல்லைங்க, இப்போ படித்தோம் இல்லையா ROD2Oன்னு படித்தோம் இல்லையா, அதே தான். R வந்து ரூல் ஆஃப் சக்சீஷன் செக்ஷன் 8, அப்புறம் O வந்து ஆர்டர் ஆஃப் த சக்சீஷன் வந்து செக்ஷன் 9, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அமௌங் வந்து ஹேர் 1, ஹேர் கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன வருதுன்னா செக்ஷன் வந்து 10 வருது. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அமௌங் ஹேர் இன் கிளாஸ் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய செக்ஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் வந்து 11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்டர் ஆஃப் சக்சீஷன் அமௌங் ஆக்னைட்ஸ் அண்ட் காக்னைட் வந்து இது வந்து செக்ஷன் 12. அப்போது இந்த 3 கொஷின்ஸ் கேட்டாலும் நீங்கள் ஒரே ஆன்சர் தான் பண்ணணும். என்னென்னா ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் நம்ம பார்த்தோம், ஸ்டேட் ஹவு த ப்ராப்பர்ட்டி வில் பி டிவால்வ்டு அப்பான் த லீகல் ஹேர் வென் த மேல் இந்து டைட் இன்டஸ்டேன் அப்படின்னு கேட்டாலோ, அப்புறம் எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் ஆஃப் சக்சீஷன் அப்ளிகபிள் டு ஏ இந்து மேல் டைட் இன்டஸ்டேன் designating self-acquired and ancestral property அப்படின்னு கேட்டாலோ, அப்புறம் explain the rule of intestine succession to the property of a male Hindu under Hindu Succession Act இப்படின்னு எது கேட்டாலும், இந்து சக்சேஷன் ஆக்ட் வந்து 1956 வரும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இந்து சக்சேஷன் ஆக்ட் 1956 வருது. இது வந்து கேட்டாலும் இந்த இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது, ROD2O அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அடுத்த கொஷின்ஸ் பார்க்கலாம். ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் த டாக்ட்ரைன் ஆஃப் அவல்னா இன்க்ரீசஸ் அண்ட் ருட்னா ரிட்டர்னு அண்டர் த சுன்னி லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து அதே மாதிரி சுன்னி லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரான் ஹேர், இது வந்து ஒரு கொஸ்டின் பேப்பரில் தான் வந்திருக்கு. ஷேரு, கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஹேரு, ஃபஸ்ட்டு ஷேர் வந்து மேல் ஷேரு, அவங்க யாருன்னா ஃபஸ்ட்டு ஷேர் வந்து மேல் ஷேரு, அவங்க யாருன்னா ஹஸ்பண்டு அண்டு ஃபாதரு, அதுக்கப்புறம் கிராண்ட் ஃபாதர், இவங்க 3 பேர் தான் இருப்பாங்க. இஸ் வந்து ஹவு ஹை சோஃபர். ஃபீமேல் ஷேருன்னு பார்த்தீங்கன்னா யார் யார் இருப்பாங்கன்னா ஒய்ஃப் இருப்பாங்க, மதர் இருப்பாங்க, கிராண்ட் மதர் இருப்பாங்க, இவங்க எல்லாருமே இருப்பாங்க. அப்புறம் ஒய்ஃபு, மதரு, கிராண்ட் மதரு, டாட்டரு, அதுக்கப்புறம் வந்து சன்னுடைய டாட்டரு, அதுக்கப்புறம் யூட்ரின் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து 3 விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து ஆஃப் பிளட்டு, ஃபுல் பிளட்டு, யூட்ரின் பிளட் அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளட்டுன்றது அப்பா அம்மா 2 பேருமே அவங்க, அதாவது ஒரு அண்ணன் தங்கச்சி அப்படி இருக்காங்கன்னா அவங்களுடைய அப்பா அம்மா
வந்து சேமாக இருந்தாங்கன்னா அது வந்து ஃபுல் பிளட்டுன்னு சொல்லுவாங்க. ஆஃப் பிளட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா வந்து வேறு வேறு இருப்பாங்க. அப்படி இருந்தாங்க அப்படின்னா ஆனால் சேம் அம்மா இருப்பாங்க. அப்படி இருந்தாங்கன்னா அது வந்து வந்து ஆஃப் பிளட்டு. அதே யூட்ரின் பிளட்டுன்னு சொல்லுவாங்க. யூட்ரின் பிளட்டு அப்படின்னு சொன்னால் யூட்ரின் சிஸ்டர் அப்படின்னா அம்மா வந்து சேமாக இருப்பாங்க, அப்பா மட்டும் வேறு வேறு இருப்பாங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அம்மா மட்டும் சேமாக இருந்து அப்பா வேறு மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து வந்து யூட்ரின் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த ரூல்ஸ் ஆஃப் சுன்னி லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்டர் முஸ்லீம் லா அப்படின்னு கேட்டீங்க. இதுக்கும் இதே ஆன்சர் தான் கொடுக்கணும். இப்போ நீங்கள் ரெண்டுத்துக்குமே ஒரே ஆன்சர் தான். அதாவது எக்ஸ்பிளைன் த டாக்டரின் ஆஃப் அவல் இன்க்ரீஸ் அண்ட் ரூட் ரிட்டர்னு அண்டர் த சுன்னி லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸுக்கும் ப்ளஸ்ஸு வாட் ஆர் த ரூல்ஸ் ஆஃப் சுன்னி லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்டர் முஸ்லீம் லா எல்லாத்துக்கும் ஒன்று தான். அதில் பாருங்கள் யூட்ரின் சிஸ்டர் அடுத்தது என்ன எழுதணும்னா ஃபுல் சிஸ்டர் கான்சாங்னைட் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து டெசோடரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து டிசண்டன்ட் அப்படின்னா சன்னுடைய கீழ், அதாவது கீழ் நோக்கி போகிறது. நம்ம பசங்க நம்ம பேர பசங்க அப்படின்னு போகிறது சன்னு. அசண்டன்ட் அப்படின்றது ஃபாதர், அதுக்கப்புறம் மேலே கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு போனால் வந்து இது ஃபாதர் கிராண்ட் ஃபாதர். டெசண்டன்ட் ஆஃப் ஃபாதர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் பிரதரு, ஃபுல் சிஸ்டரு, கான்சாங்னே பிரதரு, கான்சாங்னே சிஸ்டரு, அப்புறம் ஃபுல் இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4 ஞாபகம் வச்சுன்னா அப்படியே எழுத வேண்டியதான். ஃபுல் பிரதருடைய மறுபடியும் சிஸ்டர் சன்னு, அப்புறம் ஃபுல் சிஸ்டருடைய சன்னுடைய சன்னு, அதுக்கப்புறம் கான்சாங்னே பிரதர்னா கான்சாங்னே பிரதருடைய சன்னு, அப்புறம் கான்சாங்னே அதாவது கான்சாங்னே பிரதருடைய சன்னு, ஃபுல் பிரதருடைய சன்னு, கான்சாங்னே பிரதருடைய சன், அதாவது ஜென்ஸுங்க வழியாகவே போதும். அதுதான் தான் டிசெண்டன்ட் ஆஃப் ஃபாதர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது ரெண்டுத்துக்குமே ஒரே கொஷின்ஸ் தான் நீங்கள் எழுத போகிறீங்க. அடுத்த கொஷின்ஸ் பார்க்கலாம். அடுத்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த இன்டர்ஸ்டேட் சக்சீஷன் ஆஃப் எ கிறிஸ்டியன் அண்டர் த இந்தியன் சக்சீஷன் ஆக்ட் 1925 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தியன் சக்சீஷன் ஆக்ட் வந்து 1925. அதே இந்து சக்சீஷன் ஆக்ட்னு கேட்டாங்கன்னா 1956ன்னு வரணும். அதுக்கப்புறம் இது இப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லைனா எக்ஸ்பிளைன் த ரூல்ஸ் கவர்னிங் சக்சீஷன் டு த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஏ கிறிஸ்டியன் மேல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைனா ஹவு டு யூ டிஸ்ட்ரிபியூட் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஏ கிறிஸ்டியன் ஃபீமேல் த டயர்ட் இன்டர்ஸ்டேட் வித்தவுட் ரைட்டிங் வில் அப்படின்னு கேட்குறாங்க. இது இப்படியும் கேட்பாங்க. இப்படி 3த்தில் எப்படி வேணாலும் கொஷின் கேட்டாலும் ஒரே ஆன்சர் தான் பண்ணணும். என்ன அப்படின்னா கிறிஸ்டியன் சக்சீஷன் எதுனா 1925 தான் இப்படின்னு கேட்பாங்க. கிறிஸ்டியன் சக்சீஷன் 1925 சொல்லலாம். இந்து சக்சீஷன் ஆக்ட் இந்தியன் சக்சீஷன் ஆக்ட் வந்து 1925 சொல்லலாம். அதுக்கப்புறம் இது கீழே என்னென்ன வருது அப்படின்னா விடோ வந்து செக்ஷன் 33, லைனல் டிசெண்டன்ட் வந்து செக்ஷன் 34, அதுக்கப்புறம் விடோவர் வந்து செக்ஷன் 35, அப்புறம் ஃபாதர் மதர் சர்வைவிங் சில்ட்ரன் வந்து 37. ஸோ இப்போ வந்து இதில் பாருங்கள் விடோ 35, லைனல் டிசெண்டன்ட் வந்து 34, அதுக்கப்புறம் விடோவர் வந்து 34, இது 35, அதுக்கப்புறம் ஃபாதர் மதர்க்கெல்லாம் எந்த செக்ஷன் இல்லை. சர்வைவிங் சில்ட்ரன் மட்டும் செக்ஷன் 37, கிராண்ட் சில்ட்ரனுக்கு வந்து செக்ஷன் 38 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் வேர் தேர் ஆர் நோ லைனல் டிசெண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 42லேருந்து 49 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அது செக்ஷன் 42, 43, 44, 45, 46, 47, 48, 49 மொத்தம் எத்தனை செக்ஷன் கொடுத்துருக்காங்க? 8 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 8 செக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து எலாபரேட்டாக படிச்சுங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்கேன். சப்ஹெட்டிங் போட்டு அது உள்ளே இருக்கிறத பார்த்து எழுதிடுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இது எல்லாவுடைய ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். கிறிஸ்டியன் சக்சீஷன் 1925, விடோவர் 33, லைனல் எக்ஸ்டென்டன் வந்து 34, விடோவர் வந்து 35, அதுக்கப்புறம் ஃபாதர் மதரு, அதுக்கப்புறம் தான் சர்வைவிங் சில்ட்ரன் வந்து 37, கிராண்ட் சில்ட்ரன் வந்து 38, அது கீழே டிஸ்ட்ரிபியூஷன் வேர் தேர் ஆர் நோ லைனல் டிசெண்டன்ட் வந்து 42லேருந்து 49 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது நீங்கள் இந்த 3 கொஷின்ஸ் கேட்டாலும் நீங்கள் அதே தான் எழுதணும். அந்த 3 கொஷின் மறுபடியும் சொல்கிறேன். டிஸ்கஸ் த இன்டர்ஸ்டீன் செக்ஷன் ஆஃப் கிறிஸ்டியன் அண்டர் த இந்தியன் சக்சீஷன் ஆக்ட் 1925. Explain the rules governing succession to the property of the Christian male, or how would you distribute the property of a Christian female that died the intestine without writing will அப்படின்னு 3 கொஷின் கேட்டாலும் கிறிஸ்டியன் சக்சீஷன் ஆக்ட் 1925 கீழே இருக்கிற இந்த பாயிண்ட்டை தான் நீங்கள் எழுதணும். மொத்தம் எத்தனை பாயிண்ட் வருதுன்னா 8 பாயிண்ட் வருது. நீங்கள் அதை எழுதுங்க. நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம்.
அடுத்த கொஷின் பார்க்குறோம். 4வது கொஷின் வந்து வாட் ஆர் த சேஞ்சஸ் brought டவுன் பை த இந்து சக்சீஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து 2005 கொடுத்துருக்காங்க. அதே முதல்ல வந்து இந்து சக்சீஷன் ஆக்ட் எப்போ வந்துச்சுன்னா 1956 வந்தது. அதை அமெண்ட்மெண்ட் பண்ணது எப்போனா 2005 டு த இந்து சக்சீஷன் ஆக்ட் வந்து 1956. ஸோ அப்படின்னு கேட்பாங்க, who are the class 2 here under the இந்து சக்சீஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2005 அப்படின்னும் கேட்பாங்க. இந்த 2 கொஷின் கேட்டாலும் சேம் ஆன்சர் தான் எழுதணும். என்ன எழுதணும்னா சேஞ்ச் brought பை த இந்து சக்சீஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து 2005 ஆரம்பித்தாங்க. இதில் என்னெல்லாம் செக்ஷன் வருது அப்படின்ட்டு சொல்கிறேன். அந்த செக்ஷன் ஞாபகம் வச்சு எழுதுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்து சக்சீஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது திருத்தப்பட்ட சட்டம், இந்து வாரிசு திருத்தப்பட்ட சட்டம் வந்து 2005. அப்புறம் செக்ஷன் 4(2) வந்து இந்து சக்சீஷன் ஆக்ட் வந்து ஷார்ட்டாக எழுதியிருக்கேன் 1966 அது வரும். அதுக்கப்புறம் செக்ஷன் 23 செக்ஷன் ஆஃப் த இந்து சக்சீஷன் ஆக்ட் 1956. அதுக்கப்புறம் இந்து சக்சீஷன் ஆக்ட் 1956. இதில் செக்ஷன் 4(2) ஷார்ட்டாக எழுதியிருக்கேன் இந்து சக்சீஷன் ஆக்ட் வந்து 1956. அதுக்கப்புறம் செக்ஷன் 23 இந்து சக்சீஷன், இதெல்லாமே திருத்தப்பட்டிருக்காங்க. 23 இந்து சக்சீஷன் ஆக்ட் 1956 அப்புறம் செக்ஷன் 24 இந்து சக்சீஷன் ஆக்ட் 1956. அதுக்கப்புறம் இந்தியன் சக்சீஷன் ஆக்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்தியன் சக்சீஷன் ஆக்ட் வந்து 1925. அதில் வந்து செக்ஷன் 30 படி ஏதோ ஒன்று இன்ஸ்டன்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து 4 இயர்ஸ் இருக்காங்க. 4 இயர்ஸ் வாரிசுகள் பற்றி சொல்லியிருக்காங்க 13லேருந்து 16 வரைக்கும் ஆஸ் கிளாஸ் 1 இயர் அப்படின்றாங்க. அதில் வந்து செக்ஷன் 8 வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது டாட்டர் ஆஃப் ப்ரெடியூஸ்டு டாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாட்டர் ஆஃப் ஏ ப்ரெடியூஸ்டு சன் ஆஃப் ஏ ப்ரெடியூஸ்டு டாட்டர், அதுக்கப்புறம் டாட்டர் ஆஃப் ப்ரெடியூஸ்டு டாட்டர் ஆஃப் ஏ ப்ரெடியூஸ்டு சன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இதில் வந்து ஒரு கேஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன கேஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, பெர்ரி அப்பார்ட்மெண்ட் பற்றி ஒரு கேஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்பார்ட்மெண்ட்ஸ் ப்ரைவேட் லிமிட்டடு அதுக்கப்புறம் அனதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வித்து ஏஎல்டி, இது எப்போன்னா 2007 வந்தது. 2007 ஏஎல்டி 92 செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இட் ஹாஸ் பீன் ஹெல்டு தட் அண்டர் செக்ஷன் 8 and 30 ஆஃப் இந்து சக்சீஷன் ஆக்ட் 1956 த எக்ஸ்பிரஷன் சில்ட்ரன் இஷ்யூ அண்ட் ஹியர் சம்டைம்ஸ் மே கேரி சம் மீனிங் இன் த வில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே என்னென்னா இந்த 2 கொஷின்ஸ் கேட்டால் நீங்கள் எழுத வேண்டியது சேம் ஆன்சர் தான் எழுதணும். மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். வாட் ஆர் த சேஞ்சஸ் brought டவுன் பை த இந்து சக்சீஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2005 டு த இந்து சக்சீஷன் ஆக்ட் 1956 கேட்டாலும், வாட் ஆர் த கிளாஸ் 2 ஹியர் அண்டர் த இந்து சக்சீஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2005 அப்படின்னு கேட்டாலும் இது மொத்தமே இதுதான் நீங்கள் எழுதணும். இது எத்தனை செக்ஷன் வருதுன்னு பாருங்கள். ஒன்று வந்து செக்ஷன் 4(2) ஆஃப் இந்து சக்சீஷன் ஆக்ட் வந்து 1954 வருது, 23 வருது செக்ஷனு. அதுக்கப்புறம் 4, 23, 4 வந்து 2, அப்புறம் செக்ஷன் 23, 24 அப்புறம் அதுக்கப்புறம் வந்து செக்ஷன் 8 வருது. இது எல்லாமே பார்த்துக்கோங்க ஒரு தடவை. அடுத்த நெக்ஸ்ட் கொஷின்ஸ் போகலாம். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா 5வது கொஷின் வந்து ஸ்டேட் த ப்ரொவிஷன் ஃபார் டிவொல்யூஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இன் கேஸ் ஆஃப் ஃபீமேல் இந்து டயட் இன்டர்ஸ்டேட் அப்படின்னு கேட்டாலும், அதுக்கப்புறம் when a female Hindu dies intestate, who will succeed to the property in order of property as per the rules of the Hindu Succession Act 1956 இப்படி கேட்டாலும், அல்லது examine the provision relating to the devolution of the property of a Hindu female dying intestate அப்படின்னு இந்த 3ல் எப்படி கேட்டாலும் ஒரே ஆன்சர் தான் பண்ணணும். என்னென்னா ரூல்ஸ் ஆஃப் சக்சீஷன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃபீமேல்ஸ் அதனுடைய கொடுத்துருக்காங்க. என்னென்னா இந்து சக்சீஷன் ஆக்ட் 1956. அதுக்கப்புறம் கைண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அது என்னென்னா கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி 2 தான் உமனுக்கு கொடுக்குறது. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபீமேல் இந்துக்கு வந்து ஸ்ரீதான் அண்டு உமன் ஸ்டேட் செக்ஷன் 14 அப்படின்னா, ஸ்ரீதான் அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க. ஸ்ரீனா பெண்ணு, தானா அப்படின்றது என்னென்னா ஸ்ரீதானா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா தானான்றது ப்ராப்பர்ட்டி, ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்படுகிற ப்ராப்பர்ட்டி தான் ஸ்ரீதானா ப்ராப்பர்ட்டி அப்படின்வாங்க. இது வந்து என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா கேட்டுக்கோங்க, அப்படியே வந்து கேட்டுக்கோங்கன்னா, இதில் வந்து செக்ஷன் வந்து 14 கீழே வருது. இதில் வந்து செக்ஷன் வந்து 14 கீழே வருது. அதுக்கப்புறம் வந்து செக்ஷன் 14 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செக்ஷன் வந்து 15 கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட்டு வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா செக்ஷன் 16 3 தான் இதில் வருது. செக்ஷன் 14, 15 அண்டு 16 இதுக்கு மட்டும் கீழே வந்து 3 ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 15ல் வந்து ஒரு ஏலேருந்து இ வரைக்கும், ஏ டு இ வரைக்கும் சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 14ல் பார்த்தீங்கன்னா ஏலேருந்து சி வரைக்கும் ஒரு பாயிண்ட். ஸோ இது வந்து செக்ஷன் 14 ஏலேருந்து சி வரைக்கும், 15ல் வந்து ஏ டு சி, செக்ஷன் 16ல் வந்து 3 ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா prior to Hindu Succession Act, a woman had property of woman estate. Section 15 provide the devolution of property of Hindu female. அதில் ஃபர்ஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா upon the son and daughter. Secondly, upon the heir of the husband. Third, upon the mother and father. Fourth வந்து upon the heir of the father. And lastly, upon the heir of the father. செக்ஷன் 16ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் த ரூல்ஸ் ஆஃப் இன்டெஸ்டின் சக்சஷன் ஆஃப் த இந்து ஃபீமேல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் 14, 15, 16ல் கொடுத்துருக்கிற ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அதாவது இதில் இந்த 3ல் எது கேட்டாலும் நீங்கள் எழுத வேண்டியது. அதாவது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது வந்து தேர்டு, இந்த 3ல் எது கேட்டாலும் நீங்கள் ரூல் ஆஃப் சக்சஷன் பற்றி தான் நீங்கள் எழுதணும். இதுவும் வந்து என்னென்னா இந்து சக்சஷன் ஆக்ட் கீழே வரக்கூடிய ஒன்று தான். அதாவது இந்து சக்சஷன் ஆக்ட் கீழே வரக்கூடிய 1956ல் வரக்கூடியது தான் இந்த எல்லாமே. அடுத்தது பார்க்கலாம். இது 6வது கொஷின்ஸுங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்பிளைன் த ஜென்ரல் ரூல் ஆஃப் சக்சீஷன் அண்டர் த இந்து சக்சீஷன் ஆக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன எழுதியிருக்குன்னா விஜய் லா சீரீஸில் வரக்கூடிய பேஜ் நம்பரை தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு இடத்துல இது கொடுத்துருக்கேன்னா இது பேஜ் நம்பரு. இப்போது நீங்கள் அது பார்க்கணுன்னாலும் நீங்கள் அதில் எடுத்து பார்த்துக்கலாங்க. மீனிங் அண்ட் ஸ்கோப் ஆஃப் சக்சீஷன் அப்படின்னு ஃபஸ்ட்டு எழுதிட்டு இதுவும் வந்து இந்து சக்சீஷன் ஆக்ட் கீழே வருதான். இந்து சக்சீஷன் ஆக்ட் 1956 கீழே வரக்கூடிய ஒன்று தான். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சக்சீஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சக்சீஷன் வந்து 2 சக்சீஷன் இருக்குது. அதாவது லா ஆஃப் சக்சீஷன் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 2 கேட்டகரிஸ் இருக்குது. ஒன்று வந்து டெஸ்டிமோட்டரி சக்சீஷன், ரெண்டாவது வந்து இன்டர்ஸ்டேட் சக்சீஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 செக்ஷனை இதில் கொடுத்துருக்கான். டெஸ்டிமோட்டரி சக்சீஷன் அப்படின்றது ஒன்று, ரெண்டாவது வந்து அப்படின்னா என்னென்னா டெஸ்டிமோட்டரி இது அப்படின்னா என்னென்னா டெஸ்டிமோட்டரி இஸ் ஃப்ரீ டு ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ப்ராப்பர்ட்டி பை ரிட்டைனிங் ஏ வில் அப்படின்னு மூலயமா வருது. டெஸ்டிமோட்டரி சக்சீஷன் சொல்லுவாங்க. இன்டர்ஸ்டேட் சக்சீஷன் அப்படின்றது என்னன்னா இன்டர்ஸ்டன்ஸ் மீன்ஸ் ஏ பர்சன் டையிங் வித்தவுட் மேக்கிங் ஏ வில். அதாவது எதுவுமே எழுதாமையே இறந்துடுறாரு. இன்ட்ரெஸ்டிங் மீனிங்ஸ் ஏன் பர்சன் டையிங் வித்தவுட் வீல் எழுதாமல் எழுதுறாங்க இல்லையா, அது வந்து என்னென்னா இன்ட்ரெஸ்டிங் சக்சீஷன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதில் வந்து நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா டெசண்டன்ட்டு, அசண்டன்ட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே பாருங்கள், அதாவது ஃபஸ்ட்டு 3 டாபிக் வரைக்கும் வருது. 3 டாபிக் எது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டிமோட்டரி சக்சீஷன், இன்டெஸ்டின் சக்சீஷன்ஸ் வருது. அதுக்கப்புறம் ஹேர் ஆஃப் த இந்து மேல் அப்படின்னு சொல்லிட்டு 3 வருது. ஹேர் ஆஃப் த இந்து மேல் வருது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது எது இன்டெஸ்டின் சக்சீஷனில் பேசிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசண்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டெசண்டன்ட்னா சன் அண்டு டாட்டர் மட்டும் வருது டெசண்டன்ட்டு. அதுக்கப்புறம் அசண்டன்ட் அப்படின்றது எ பர்சன், அதாவது ஃபஸ்ட்டு டெசண்டன்ட்னா ஆஃப் ஸ்ப்ரிங் ஆஃப் எ பர்சன் ஆர் கால் டெசண்டன்ட். சன் அண்ட் டாட்டர் தேர் சில்ட்ரன் ஆல்சோ டெசண்டன்ட் அப்படின்றாங்க. அசண்டன்ட் அப்படின்றது என்னென்னா எ பர்சன் ஆன்சிஸ்ட்ரல் ஆர் கால்டு அசண்டன்ட் அப்படின்றாங்க. அப்படின்னா ஃபாதர் அண்டு மதர், தேர் ஃபாதர் அண்டு மதர், அவங்களுடைய அப்பா அம்மா அவங்களையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொலட்ரல் அப்படின்னு பார்க்கும்போது யாருன்னா கொலட்ரல் வந்து த பேரலல் டிசெண்டன்ட் ஃப்ரம் ஏ காமன் ஆன்சிஸ்டர் ஆர் கால்டு தான் கொலாட்ரல் அப்படின்றாங்க. அது யார் அப்படின்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிரதரும் சிஸ்டரும். அதுக்கப்புறம் ஆக்னைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பர்சன் ஹூ ட்ரேஸ் த ரிலேஷன்ஷிப் வித் அனதர் ஹோலி த்ரோ மேல்ஸ் ஆர் கால்டு ஆக்னைட்ஸ். அதாவது பிரதருடைய சன்னு, அதுக்கப்புறம் பிரதருடைய சன்னுடைய சன்னு அப்படின்னு போகிறது தான் ஆக்னைட்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து 3 மார்க் கொஸ்டின்லையும் கேட்குறாங்க. ஆக்னைட்ஸ்னா என்ன அப்படின்னா சன்னு மூலயமா, அதாவது ஆம்பளைங்க மூலயமாவே போகிறது ஆக்னைட்ஸ். அதாவது பிரதருடைய சன்னுடைய சன்னு அப்படின்னு போகிறது. காக்னைட்ஸ் அப்படின்றது என்னன்னா சிஸ்டருடைய சன்னு, அதுக்கப்புறம் அவங்களுடைய பொண்ணு அந்த மாதிரி போகுது. அதாவது டாட்டருடைய சன்னு அண்ட் டாட்டர் அந்த மாதிரி பெண் வழியாக போகிறது வந்து காக்னைட்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது எப்படி என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்கன்னா whenever in the relationship of person with another a female intervenes anywhere in the line on is a cognized to another அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் சிஸ்டரின் சன் அண்ட் டாட்டருடைய சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறம் ஃபுல் பிளட் பற்றி கொடுத்துருக்காங்க. த சில்ட்ரன்ஸ் ஆஃப் த சேம் பேரண்ட். ஏற்கனவே நான் ஃபுல் பிளட்டை பற்றி சொல்லியிருப்பேன். அதில் புரியாதவங்க இதில் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. த சில்ட்ரன்ஸ் ஆஃப் த சேம் பேரண்ட், அதாவது சேம் பேரண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடியது தான் சேம் பேரண்ட்ஸ். ஹூ ஆர் ரிலேட்டட் ஈச் அதர் ஆர் கால்டு, ரிலேட்டடாக இருப்பாங்க. அவங்க வந்து பிரதர் அண்டு சிஸ்டர், இது வந்து சேம் பிளட்டாக இருப்பாங்க. இது வந்து ஃபுல் பிளட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப் பிளட் அப்படின்னா என்னென்னா வென் டூ பர்சன் ஹேவ் த சேம் ஃபாதர் இருப்பாங்க. இதில் வந்து ஆஃப் பிளட்னா சேம் ஃபாதர், ஏன்னா இந்த அப்பா கிட்ட இருந்த ரத்தம் அப்படின்றதுனால ஆஃப் பிளட். அது வந்து டூ பர்சன் ஆஃப் த சேம் ஃபாதர் பட் டிஃப்ரெண்ட் மதர் இருப்பாங்க. ஆனால் வந்து சேம் ஃபாதர் இருப்பாங்க, ஒரே அப்பா கிட்டேருந்து வந்திருப்பாங்க. அதான் ஆஃப் பிளட். பட் என்னென்னா டிஃப்ரெண்ட் வந்து மதர் இருப்பாங்க, வெவ்வேறு அம்மாக்கள் இருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா சேம் ஃபாதர் டிஃப்ரெண்ட் மதர்னு கொடுத்துருக்கேன். அப்படி வரவங்க, அதாவது டிஃப்ரெண்ட் மதர், தே ஆர் ரிலேட்டட் டு ஈச் அதர் பை ஆஃப் பிளட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுதான் வந்து ஆஃப் பிளட்னு சொல்கிறாங்க. இது வந்து இப்போ வந்து எக்ஸாம்பிள், ஏ வந்து மேரேஜ் பண்ணுறாரு கியூவை, மேரேஜ் கியூ அண்ட் ஏ சன் பி இஸ் பேர்ன். பி வந்து பிறக்கிறாரு. தேர் ஆஃப்டர் ஏ மேரேஜ் ஆர் அண்ட் ஏ டாட்டர் சி இஸ் பேர்ன் டு ஹிம் அப்படின்னாங்க. அப்போது ஏன்றவங்க வந்து மேரி பண்ணுறாங்க கியூவை. அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு பிறக்கக்கூடிய சன் வந்து பேர்ன் வந்து பின்றவங்க. அதுக்கப்புறம் தேர் ஆஃப்டர் ஏ மேரேஜ் ஆர்னா டாட்டர் ஆஃப் சி இஸ் பேர்ன் டு ஹிம். ஏ டைவர்ஸ் ஆர் அண்டு மேரேஜ் எஸ், இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஏ சன் டி இஸ் பேர்ன் டு ஹிம் அப்படின்றாங்க, இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போது ஏ பி சி டி மூணுமே வந்து ஆர் ரிலேட்டட் டு ஈச் அதர் ஆஸ் பிரதர் அண்ட் சிஸ்டர் பை ஆஃப் பிளட். இவங்க எல்லாருமே என்னென்னா இவங்களுக்கு பிறந்த, ஏன்னா பேரண்ட்ஸ் சேம் ஃபாதர், ஒரே ஃபாதர் தான், ஆனால் டிஃப்ரெண்ட் மதர் இருக்கிறதுனால இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இதுதான் வந்து ஆஃப் பிளட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போது சேம் ஃபாதர் டிஃப்ரெண்ட் மதர் இருந்தாங்க அப்படின்னா அப்பா ஒருத்தர் தான், ஆனால் வந்து அம்மா மட்டும் 3 பேர் வெவ்வேறு இருக்கிறாங்கன்னா அவங்க பிறந்தக்கூடிய எல்லாமே சிஸ்டர் பிரதர் தான். அவங்க வந்து ஆஃப் பிளட்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது யூட்ரின் பிளட் அப்படின்னா வென் டூ பர்சன் ஹேவ் த சேம் மதர் பட் டிஃப்ரெண்ட் ஃபாதர் தேர் ஆர் கால்டு ரிலேட்டிவ் ஆஃப் யூட்ரின் பிரதர் அப்படின்னு, யூட்ரின் பிளட்னுவாங்க. அப்படின்னா என்னன்னா 2 பர்சன் இருக்காங்க, ஒரே அம்மா தான், ஆனால் டிஃப்ரெண்ட் ஃபாதர் இருப்பாங்க. அப்படி பிறந்த குழந்தைங்களை வந்து யூட்ரின் பிளட். ஏன்னா கர்ப்பப்பை அப்படின்னா ஒரு கர்ப்பப்பை தான், ஆனால் டிஃப்ரெண்ட் பிளட் வந்து அது சேர்றதுனால யூட்ரின் பிளட். இது என்ன வந்து சேம் மதரு, ஆனால் வந்து டிஃப்ரெண்ட்டு ஃபாதர். இதுதான் வந்து யூட்ரின் பிளட் சொல்லுவாங்க. இதுக்கு என்னென்னா சொல்லியிருக்காங்கன்னா, த இந்து சக்சஷன் ஆக்ட் ப்ரொவைட் 5 கேட்டகரி ஆஃப் ஏர் ஆஃப் த இந்து மேலு. அமாங் தெம் கிளாஸ் 1 ஹேர் ஆஃப் கிளாஸ் 5 ப்ரிஃபரண்டல் ஹேர். தேர் ஆர் ஆல்சோ நோன் அஸ் த சைமல்டேனியஸ்லி ஹேர் அப்படின்றாங்க. த ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேல் இந்து டையிங் இன்டெஸ்டின் ஷால் டிவால்வ் வாஸ் மென்ஷன் பிலோ. என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கு கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ஆஃப் த இந்து மேல், இதுக்கு கீழே நீங்கள் எழுத வேண்டியது இந்து மேலுன்னு சொல்லிட்டு கிளாஸ் 1 ஹேர். அதில் வந்து ஃபாதரு, விடோ, டாட்டர், சன்னு, விடோவுடைய ப்ரொடியூஸ்டன்னு, சன் ஆஃப் த ப்ரொடியூஸ்டன்னு, டாட்டருடைய ப்ரொடியூஸ்டன், இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அது கிளாஸ் 1, கிளாஸ் 2 ஹியர் இருக்குது. ஆக்னைட்ஸு, காக்னைட்ஸு, இதெல்லாமே இதுக்கு கீழே வரக்கூடிய எலாபரேட் கொஷின்ஸ் தான். ஸோ இப்போ வந்து இது என்ன, இந்த கொஷின்ஸ்க்கு நீங்கள் எழுத வேண்டிய ஆன்சர் இவ்வளோத்தையும் நீங்கள் எழுதணும். இதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் who can make a will and how a will can be made a Muslim and Christian அப்படின்னு கேட்டிருக்காங்க. வில்லு அப்படின்றதும் சொத்து தான், டீடுன்றதும் சொத்து தான். அதுக்கப்புறம் வந்து பெக்வெஸ்ட் அப்படின்றதும், பெக்வெஸ்ட்னா உயில், வில்லுனாலும் உயில் தான், சொத்து இல்லை உயில். இப்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து நீங்கள் விஜய் லா சீரீஸில் 83, 129, 133 பக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் இப்படியும் கேட்பாங்க, எக்ஸ்பிளைன் த ஸ்கோப் அண்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த இந்தியன் சக்சஷன் ஆக்ட் 1925 அப்படியும் கேட்பாங்க. எல்லாத்தையும் இதான் எழுதணும். வசியாத் அப்படின்றாங்க. வசியாத் அப்படின்றது ஒரு ஒன்றும் இல்லைங்க, எ பர்சன் ஹூ அக்யூஸ் ப்ராப்பர்ட்டி பை இஸ் ஓன் ஸ்கில் ஆர் ஃப்ரம் இஸ் ஆன்சிஸ்டர் பை லைக் தென் த சேம் டு பி யூட்டிலைஸ்ட் ஆஸ் per his desire after his death அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா தன்னுடைய சொத்தை தான், கெப்பாசிட்டி டு மேக் செல், நீங்கள் என்ன சொத்தை மேக் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் வஷியாத் அப்படின்வாங்க. ஃபார்ம் ஆஃப் வில்லு, லிமிட்டேஷன் டு டிஸ்போஸ் த ப்ராப்பர்ட்டி, அப்புறம் ஆப்ஜெக்ட் ஆஃப் லிமிட்டேஷன், டெஸ்டிமோட்டரி டிஸ்போசிஷனு, மோர் தென் 1/3, சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் வில்லு, சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் வில்லு, அப்புறம் எ வில் இன் த ஃபேவர் ஆஃப் நான் முஸ்லீம் ஆஃப் சேரிட்டி, அதுக்கப்புறம் ஆல்ட்ரேஷன் ஆஃப் வில்லு, அதுக்கப்புறம் ரிவோகேஷன் ஆஃப் வில்லு. இது எல்லாமே இதில் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து மீனிங் அண்ட் நேச்சர் ஆஃப் வில்லு அப்படின்னு பார்க்கும்போது, மீனிங் அண்டு நேச்சர் ஆஃப் வில்லில் தான் ஃபஸ்ட்டு வந்து வஷியாத் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வஷியாத் பற்றி எழுதுகிறோம். அதுக்கப்புறம் கெப்பாசிட்டி
இதில் வந்து கெப்பாசிட்டி டு மேக் வில்லில் வந்து 3 விஷயம் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் மேக் பண்ண முடியும்னா இதனுடைய இது கேட்டிருக்காங்க. அதில் வந்து மஸ்ட் பி ஏ முஸ்லீமு, மஸ்ட் பி ஏ மேஜர் ஹூ ஆஸ் அட்டன் 18 இயர்ஸ் ஆஃப் ஓல்டு, மஸ்ட் பி ஏ பர்சன் ஆஃப் சவுண்ட் மைண்ட். அவங்க மொத்தம் தான் கெப்பாசிட்டி டு மேக் வெல், அந்த 3 பேரும். அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆஃப் வில்லுன்னா அண்டர் முஸ்லீம் லாவில் வந்து there is no not particular form of a will, எந்த ஃபார்ம் ஆஃப் வில்லும் கிடையாது. it need not be in returning, it may be made either orally or in return அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது லிமிட்டேஷன் ஆஃப் டிஸ்போஸ் த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதாவது லிமிட்டேஷன் வந்து 2 வழியில் இருக்குது. he cannot bequeath more than 1/3 of net asset, he cannot bequeath டு இஸ் ஓன் ஹேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் ஆஃப் லிமிட்டேஷன் அப்படின்னு பார்க்குறதுல பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஆஃப் லிமிட்டேஷன் வந்து லிமிட்டேஷன் இம்போஸ்ட் முஸ்லீம் இஸ் டு ப்ரொடெஸ்ட் இன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் அதர் ஹேர் 2/3 ஆஃப் த நெட். 3/2 பகுதி கொடுக்கணும் அசட்டு. நெட் அசட் மஸ்ட் கோ ஹியர் அதர் ஹேர் ஆர் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் 4வது வந்து டெஸ்டிமோட்ரி டிஸ்போஷன் மோர் தென் 1/3 அப்படின்னா 3/1 பகுதி டிஸ்போஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் வில்லு. அதில் என்ன சொன்னால் எனி ப்ராப்பர்ட்டி மேபி த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் வில்லு தான், எல்லாமே சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் வில்லு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வில் இன் ஃபேவர் ஆஃப் நான் முஸ்லீம் ஆஃப் சேரிட்டி அப்படின்னா அண்டர் முஸ்லீம் will in the favor of non-Muslim or charity under Muslim law of will in favor of non-Muslim is also valid unless until such non-Muslim is not against the principle of Islam. A Muslim is competent to make a will for charitable purpose too அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆல்ட்ரேஷன் ஆஃப் வில்லுனா அண்டர் முஸ்லீம் லா testator is not permitted to alter the provision of the will executed by him. A alteration in the will clearly indicate that the testator has changed his intention and therefore the will be treated revoked. அதுக்கப்புறம் ரிவோகேஷன் ஆஃப் வில். ரிவோகேஷன் ஆஃப் வில்லுனா என்னது, அது மட்டும் நல்லா இது வந்து 3 மார்க் கொஸ்டின்லையும் கேட்கலாம். அப்படின்னா அண்டர் முஸ்லீம் லா த டெஸ்டேட்டர் மே டேக் ஏ வில் பேக். அவங்க வந்து அவங்க எழுதி கொடுத்ததை திரும்பி வாங்கிக்க முடியும், அதான் திரும்பி வாங்குறது பேர் தான் ரிவோகேஷன் அப்படின்றாங்க. அப்படின்னா த ஹேர் ஹேஸ் நோ அத்தாரிட்டி டு ரிவோக் ஏ வேலிட் வித் will either during the lifetime or after the death of testator அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The revocation may be either oral or writing the testator by executing a subsequent will of the same property to another revoke the earlier will அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தெளிவாக சொல்லணும். இது அப்படின்னா டெஸ்டேட்டர் அப்படின்லாம் பார்க்குறீங்க இல்லையா, அப்படின்னா என்னென்னா இதில் வந்து நீங்கள் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா a person who write a will, யார் எழுதுகிறாங்களோ ரைட்ஸ் a will is called testator அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டர் முஸ்லீம் லாவில் வந்து வில் இஸ் நவுன் வஷியாத். அந்த அண்டர் முஸ்லீம் லாவில் வந்து அந்த வில் இருக்கு இல்லையா, அதை என்ன சொல்கிறாங்கன்னா உயில் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை தான் வசியாத் அப்படின்றாங்க. எ வில் கிரியேட் எ ரைட் ஓவர் ஏ ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டி. எ பர்சன் மேக்கிங் எ வில் மஸ்ட் ஃபுல்ஃபில் த ப்ரீ கண்டிஷன். இந்த கண்டிஷன் தான் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். முஸ்லீமாக இருக்கணும், மேஜராக இருக்கணும், சவுண்ட் மைண்டாக இருக்கணும், 3மே. அண்டர் முஸ்லீம் லா தேர் இஸ் நோ பர்டிகுலர் ஃபார்ம் ஆஃப் வில். ஏ முஸ்லீம் இஸ் அலோட் பை வில் ஏ டிஸ்போசல் 1/3 ஆஃப் த அசட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ வந்து நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்த 2 கொஷின்ஸ் பார்த்துக்கிட்டீங்க, அடுத்தது கொஷின்ஸ் பார்க்கலாம். அடுத்த கொஷின் இல்லை, இதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் எழுத வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா நேச்சர் அண்டு மீனிங் ஆஃப் வில் அப்படின்னா, அதாவது இந்தியன் சக்சஷன் ஆக்டில் வந்து 1925 வில் பற்றி ஒரு 4 கொஷின் பேப்பரில் கொடுத்துருக்காங்க. அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் அண்ட் மீனிங் ஆஃப் வில் பற்றி எழுதணும். அதுக்கப்புறம் எசென்ஷியல் நேச்சர் அண்ட் மீனிங் ஆஃப் வில்லில் இந்தியன் சக்சஷன் ஆக்ட் வந்து செக்ஷன் 2H கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு எழுத வேண்டியது. அதுக்கப்புறம் த ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட் வந்து செக்ஷன் 3 கொடுத்துருக்காங்க. அப்புறம் அல்ஸ்பரி லாஸ் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்றத பற்றியும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஏ வில்லில் வந்து ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 5 பாயிண்ட் வந்து நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சிங்கன்னா LTI அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. L2 அதாவது LT, இது வந்து L, இது T, IIA சரியா. இது எப்படி எழுத போகிறீங்க அப்படின்னா லீகல் டிக்ளரேஷன் பை த மேக்கர். எதுக்கு வருது எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த வில், இதெல்லாம் வேணும். லீகல் டிக்ளரேஷன் பை த மேக்கர். அதுக்கப்புறம் த டிக்ளரேஷன் மஸ்ட் ரிலேட் டு இஸ் ப்ராப்பர்ட்டி. இது வந்து செக்ஷன் 2 வருது. இது வந்து செக்ஷன் 2 வருது. அதுக்கப்புறம் த டிக்ளரேஷன் மஸ்ட் டிக்ளரேட் பண்ணுறாங்க மஸ்ட் ரிலேட் டு இஸ் ப்ராப்பர்ட்டி வந்து இதுவும் செக்ஷன் 2 வருது. இட் மஸ்ட் டேக் எஃபெக்ட் ஒன்லி ஆஃப்டர் த டெத் ஆஃப் த
நேச்சர் அப்படின்னு கேட்குறோம். டெத் ஆஃப் த மேக்கர் இது வந்து செக்ஷன் எதுவும் கொடுக்கல. அதுக்கப்புறம் இட் மஸ்ட் பி ரிவோக்கபிள் டியூரிங் த லைஃப் டைம் ஆஃப் த மேக்கர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது த வில் இஸ் ரிவோக்கபிள் அன்லைக் டெத் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 5வது பார்த்தீங்கன்னா இது வந்து செக்ஷன் ஏ காம்பிடென்ட் பர்சன் மஸ்ட் எக்ஸிக்யூட் வந்து செக்ஷன் வந்து 59 வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த 4 தான் எசென்ஷியல் கேரக்டரிஸ்ட் ஆஃப் வில் வந்து இந்த 4 விஷயம் தான். எது இந்த 4மே லீகல் டிக்ளரேஷன் பை த மேக்கர் வந்து லீகலாக டிக்ளரேஷன் பண்ணியிருக்கணும். 2வது வந்து டிக்ளரேஷன் மஸ்ட் ரிலேட் டு இஸ் ப்ராப்பர்ட்டியை பற்றி டிக்ளரேட் பண்ணியிருக்கணும் செக்ஷன் 2ல். அதுக்கப்புறம் 1 செக்ஷன் 2, இது 2 செக்ஷன் 2. 3வது வந்து இட் மஸ்ட் டேக் எஃபெக்ட். எப்போ எஃபெக்ட் எடுக்கணும்னா ஒன்லி ஆஃப்டர் த டெத் ஆஃப் த மேக்கர், யார் இறந்தாங்களோ அதுக்கப்புறம் தான் எடுக்க முடியும். 4வது வந்து இட் மஸ்ட் ரிவோக்கபிள் டூரிங் த லைஃப் டைம் ஆஃப் த மேக்கர். அப்போது எப்போ வந்தால் ரிவோக்கபிள் பண்ணலாம், எப்போனா அந்த லைஃப் டைமில் அது உருவாக்குனவங்களுடைய வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் அவங்க எப்போ வந்தாலும் ரிவோக்கபிள் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஏன் அப்படி பண்ணலாம்னு போட்டிருக்காங்கன்னா, ஒரு கால் அவங்க வந்து எழுதி கொடுத்துட்டாங்கன்னா இப்போ அப்பா அம்மா வெளியே அனுப்பிச்சிடுவாங்க இல்லையா, அதனால் எப்போ வேணாலும் சொத்தை திரும்பி வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு சட்டமும் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் 5வது பார்த்தீங்கன்னா காம்பிடென்ட் பர்சன் மஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ்ல வந்து செக்ஷன் 59 கொடுத்துருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே 5மே வந்து எசென்ஷியல் கேரக்டர் ஆஃப் வில். அதுக்கப்புறம் கடைசியாக 3வது வந்து டிஸ்டங்ஷன் பிட்வீன் ஏ வில் அண்ட் ஏ டீடு. வில்லுனா என்ன, டீடுனா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா வில் டேக்ஸ் எஃபெக்ட் ஒன்லி ஆஃப்டர் த டெத் ஆஃப் த டெஸ்டேட்டர் பட் ஏ டீடு மேக் ஏ டிரான்ஸ்ஃபர் பிட்வீன் இன்டர்வைவர்ஸ். இது வந்து இறந்த பிறகு எடுக்கிறாங்க பாரு, அது வந்து வில்லு. டீட் அப்படின்றது என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் பிட்வீன் இன்டர்வைவர்ஸ், அதாவது பிட்வீன் லிவிங் பர்சன் ஒன்லி, வாழ்ந்துட்டு இருக்க 2 பேருக்கு நடுவில் பிரிக்கிறது பேர் டீடு அப்படின்னு சொல்கிறாங்க. வில் இஸ் ரிவோக்கபிள் டூரிங் த லைஃப் டைம் ஆஃப் த டெஸ்டேட்டர். பட் அதாவது ரிவோக்கபிள் பண்ணலாம் எப்போ, டியூரிங் லைஃப் டைம் ஆஃப் த டெஸ்டேட்டர் வந்து வில்லு வந்து திரும்பி வாங்கிக்கலாம். பட் டீடு இஸ் இர்ரிவோக்கபிள், டீடை வந்து நம்ம திரும்பி வாங்க முடியாது, ஏன்னா 2 பேருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க, அது வாங்க முடியாது. A clause in a deed that the instrument is irrevocable is valid பட் இஸ் நாட் ஸோ இன் ஏ வில் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இதனுடைய ஆன்சர். இதனுடைய ஆன்சர் எல்லாமே சொல்லியிருக்கேன். அதாவது இந்த கொஷின்ஸ்க்குரிய ஆன்சர், அதாவது ஃபஸ்ட்டு இது நம்ம பார்த்தோம், இது 2வது பார்த்துருக்கோம். அடுத்தது 133வது பக்கத்துலேயும் பாருங்கள், உங்களுக்கு புரியும். பக்கம் சொன்னேன் இல்லையா, 133ல் இதுதான் கொடுத்துருக்காங்க. இது வந்து who can make a will அப்படின்னு கேட்கும்போது பர்சன் கேபபிள் ஆஃப் மேக்கிங் வில், டெஸ்டிமோட்டரி கெப்பாசிட்டி, பர்சன் இன்கேபபிள் ஆஃப் மேக்கிங் வில் அப்படின்னு சொல்லிட்டு 3 பாயிண்ட்டை வந்து இதில் கொடுத்துருக்காங்க. செக்ஷன் வந்து இது வந்து பர்சன் கேபபிள் ஆஃப் மேக்கிங் வில்லு வந்து 59 செக்ஷன் வந்து. அதுக்கப்புறம் அதில் 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் டெஸ்டிமேட்ரி கெப்பாசிட்டின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து செக்ஷன் 59ல் வந்து கொடுத்துருக்காங்க. டெஸ்டிமோட்டரி கெப்பாசிட்டி செக்ஷன் 9. அதுக்கப்புறம் பர்சன் இன்கேபபிள் ஆஃப் மேக்கிங் வில் வந்து செக்ஷன் 59. அதில் யாருன்னா மைனரு, லுனாட்டிக்கு, டெஃப் அண்ட் டம்மு, முஸ்லீமு, இன்டாக்சிகேட் பர்சன், இவங்களுக்கு எல்லாமே வந்து இன்கேபபிள் அப்படின்னா அவங்க வந்து இதில் ஃபிட் கிடையாது, அவங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மைனருக்கு. அதாவது பர்சன் ஹூ ஹாவ் நோ டெஸ்டிமேட்டரி கெப்பாசிட்டி கேனாட் மேக் வில், அதாவது ஒரு மேக்கை வந்து மேக் பண்ண முடியாது ஒரு வில்லை. இன்ஸ் த ஃபாலோயிங் பர்சன் கேனாட் மேக் ஏ வில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மைனர், லுனாட்டிக், டெஃப் அண்ட் டம்மு, அப்புறம் பிளைண்டு வித்தவுட் டெஸ்டிமேட்டரி கெப்பாசிட்டி, அப்புறம் முஸ்லீமு, இன்டாக்சிகேட் பர்சன், இவங்க எல்லாருமே. சரிங்களா, அடுத்தது இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எவ்ரி பர்சன் ஆஃப் சவுண்ட் மைண்ட் நாட் பீயிங் ஏ மைனர் மே மேக் வில். லா பிரிஸ்கிரிப்ட் சர்டன் லீகல் ரெக்யர்மெண்ட் ஃபார் மேக்கிங் ஏ valid will. Thus minority is a bar to execute a will. Person who have no testamentary capacity cannot make will. இவ்வளோ நேரம் படித்தது எல்லாமே இதுக்கு தான். எக்ஸாம் எதுக்கு படித்தோம் அப்படின்னா இந்த கொஷின்ஸ்க்கு தான் படித்தோம். எக்ஸ்பிளைன் த ஹூ கேன் மேக் ஏ வில்லு அண்ட் ஹவு ஏ வில்லு கேன் பி மேட் ஏ முஸ்லீம் அண்ட் ஏ கிறிஸ்டியன். எக்ஸ்பிளைன் த ஸ்கோப் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இந்தியன் சக்சேஷன் ஆக்ட்னா 1 மட்டும் எழுதணும், இல்லைனா இப்படி கொடுத்தாங்கன்னா 3மே நம்ம எழுத வேண்டியது இருக்குது. அதுதான் இப்போ 3மே நம்ம இப்போ சொன்னோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது வந்து செக்ஷன் 8வது கொஷின் கேட்டிருக்காங்க. எக்ஸாம் த லீகல் ஸ்டேட் ஆஃப் ஏ கர்த்தா ஆஃப் ஏ இந்து ஜாயிண்ட் ஃபேமிலி
கேன் ஏ ஃபீமேல் பை ஏ கர்த்தா ஆஃப் ஏ ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து விஜய் லா சீரீஸில் 8வது பக்கம் பாருங்கள். அதுக்கப்புறம் அப்படியும் கேட்கலாம், டிஸ்கஸ் த பொசிஷன்ஸ், பவர், ப்ரிவிலேஜஸ் அண்ட் ஆப்ளிகேஷன் ஆஃப் த கர்த்தா ஆஃப் த ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படியும் கேட்கலாம். இது ரெண்டு எப்படி கேட்டாலும் நீங்கள் ஒரே ஆன்சர் தான் பண்ண போகிறீங்க. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கர்த்தா, ஹூ கேன் பி ஏ கர்த்தா அப்படின்னு கேட்பாங்க. கர்த்தான்றது வேறு யாரும் இல்லை, ஏ சீனியர் மோஸ்ட் மேல் மெம்பர் இன் ஏ இந்து ஜாயிண்ட் ஃபேமிலியை தான் இஸ் கால்டு கர்த்தா அப்படின்றாங்க. கர்த்தா இஸ் த ஹெட் ஆஃப் த மேனேஜர் ஆஃப் த ஜாயிண்ட் ஃபேமிலி. Karta is the representation of the joint family. He plays a vital role, being a senior most in the family. He has every right to act as Karta. When Karta dies, the eldest son becomes Karta. A minor who is the senior most male. ஒரு நிமிஷம் ஃபோன் வந்திருக்கு. ஸோ இந்த கர்த்தா பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போது கர்த்தா தாட் இஸ் லீகல் கார்டியன் டில் த அட்டென்ட் மெஜாரிட்டி தேர் கேன் பி மோர் தென் ஒன் கர்த்தா. ஒருத்தர் தான் இருப்பாங்க ஒரு வீட்டில், அதுதான் கர்த்தா பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வெதர் உமன் கேன் பி ஏ கர்த்தா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து ஏ உமன் கேனாட் பிகம் கர்த்தா பிகாஸ் ஷீ இஸ் நாட் ஏ கோபர்சனர். வென் ஆல் த சன் ஆர் மைனர் தேர் மதர் கேன் ஆக்ட் ஏ மேனேஜர் ஆன் பிஹாஃப் ஆஃப் கர்த்தா. இன் சச் ஏ கேஸ் ஷீ இஸ் ட்ரீட்டட் ஆஸ் கார்டியன் ஒன்லி பட் நாட் ஏ கர்த்தா அப்படின்றாங்க. அவங்க வந்து கோபர்சனர் கிடையாது, ஆனால் அவங்க வந்து பசங்க வந்து சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்கன்னா அம்மா வந்து ஒரு மேனேஜர், அதாவது கர்த்தால பாதி, ஆனால் பிஹாஃப் ஆஃப் கர்த்தா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சில இடங்களை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க, ஒரு கார்டியனாக ட்ரீட் பண்ணுவாங்கள பொறுத்து உமன் வந்து ஒரு கர்த்தாவாக மாற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பொசிஷன் ஆஃப் கர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பொசிஷன் ஆஃப் கர்த்தா வந்து கர்த்தாஸ் பொசிஷன் இஸ் ஷூ ஜெனிரேஸ். இட் மீன்ஸ் யூனிக்யூ. He manages the family and its business, although some of the duties of the Karta are similar to the trustee. He is different from a trustee. He stands in fiduciary relationship with other member of family. He cannot misuse his power. He gets no reward of his service. He is bound to discharge his responsibility of family. அப்படின்னா அதுதான் அவருடைய பொசிஷன் ஆஃப் கர்த்தா. அதுக்கப்புறம் அடுத்தது பாருங்கள், பவர் ஆஃப் த கர்த்தா அப்படின்னா என்னென்னா அவருடைய பவர் என்ன இருக்காது, டு மேனேஜ் பண்ணுவார் ஃபேமிலியை. அப்புறமேட்டு என்டர் இன்டு கான்ட்ராக்டில் வந்து என்டர் பண்ணுவார். அதுக்கப்புறம் discrimination between the member based on property, refer the dispute to an arbitrator to repay debit and the interest including time by debit, contract debit, make gift, make partition. இது எல்லாமே பவர் ஆஃப் உடைய கர்த்தாவுடைய பவர், அதிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டியூட்டி ஆஃப் த கர்த்தா அப்படின்னாங்க. டியூட்டி ஆஃப் த கர்த்தாவில் பார்த்தீங்கன்னா இ மஸ்ட் ரெப்ரசன்ட் த ஃபேமிலி. அப்புறம் இட் மஸ்ட் மெயின்டைன் ஆல் த மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி, மஸ்ட் பெர்ஃபார்ம் ஆல் த மேரேஜ் ஆஃப் அன்மேரிட் மெம்பர். அதுக்கப்புறம் மஸ்ட் ப்ரிப்பேர் த அக்கௌண்ட் இன் கேஸ் ஆஃப் பார்ட்டிஷன். he has to pay tax and other duties on behalf of the family அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபேமிலி அப்படின்னு பார்க்கும்போது மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபேமிலி இன் த ஹேண்ட் ஆஃப் கர்த்தா அவுட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். த கர்த்தா கேன் கிவ் அப் திஸ் அண்ட் கேன் மேக் இஸ் ஜூனியர் ஆஸ் கர்த்தா அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் கர்த்தாவுடைய கொஷின்ஸ். அதுக்கப்புறம் இது எல்லாமே அப்போது என்னென்னா ஹூ, மொத்தம் எத்தனை 6 பாயிண்ட் தான் வருது. என்னென்ன பாயிண்ட் வருது பார்த்துக்கோங்க. ஹூ கேன் பி ஏ who can be a karta, whether woman can be a karta, position of karta, duty of karta, power of karta, duty of karta and management of karta. W2 P2 DM அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. Wல 2 வருதா, Pல 2 வருதா, அப்புறம் DM அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. Wல who can be a karta, whether woman can be a karta, அப்புறம் position of karta, power of the karta, duty of the karta, management of karta அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை எழுதிடலாம். மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம். அடுத்த கொஷின்ஸ் பார்க்கலாம். அடுத்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா B9 வந்து எக்ஸ்பிளைன் த டாக்ட்ரின் ஆஃப் பியாஸ் ஆப்ளிகேஷன் வித் ரெஃபரன்ஸ் டு லீடிங் கேசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து விஜய் லா சீரீஸில் 35வது பக்கம் பார்த்துக்கோங்க. வாட் ஆர் த டெபிட் விச் ஆர் அவுட் சைட் த ஸ்கோப் ஆஃப் டாக்ட்ரின் ஆஃப் பியாஸ் ஆப்ளிகேஷன். அது 32மே இது எப்படி கேட்டாலும் பியாஸ் ஆப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு இந்த இது வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே எழுதிடலாம். பியாஸ் ஆப்ளிகேஷனில் என்னெல்லாம் சப்டிங் சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்க. அப்படின்னா பியாஸ் ஆப்ளிகேஷன்ன்றது ஒன்று
ஒன்றும் இல்லை. பியாஸ் ஆப்ளிகேஷன் மீன்ஸ் த மாரல் ஆஃப் ரிலீஜியஸ் டியூட்டி அப்படின்றாங்க. அப்படின்னா ஆஃப் சன் டு பே தேர் father's non-avyavaharika debit. Avyavaharika debit means debit taken for illegal and immoral purpose. Example, debit taken for gambling, keeping a concubine, prostitution, etc. The debit is incurred by the father, maybe for legal necessity or benefit of the estate. The karta of the Hindu joint family may alienate the co-partner's property for discharging antecedent debit. The debit must not be avyavaharika. The son are under a obligation to repay their father debit and recover such alienation property. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா moral and religious duty, அதாவது ஒழுக்கமான டியூட்டிகள். எப்படின்னா இப்போ அவருக்கு வந்து அவ்யாகாரிகா டெபிட், வியாகாரிகா டெபிட் அப்படின்னு ரெண்டு விஷயத்த நான் என்னுடைய ஷார்ட்ஸில் நான் போட்டிருப்பேன். அப்படின்னா என்னென்னா வியாகாரிகா டெபிட்னா நியாயமான முறையில் அவர் செலவாகி கடன் பட்டிருந்தார் அப்பா அப்படின்னா தான் பிள்ளைங்க வந்து அதை அடைக்கலாம். அதே வந்து இம்மாரலாக ஒரு ப்ராஸ்டியூஷன் பண்ணி, அதாவது விபச்சாரிக்கிட்ட போய் காசு செலவு பண்ணி, ஊதாரித்தனமாக செலவு பண்ணி, கேம்பிளிங் ஆடி இந்த மாதிரி எல்லாம் செலவு பண்ணியிருக்காரு அப்படின்னா அது அவ்யாவகாரிகா டெபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நம்ம சன் வந்து காசு கட்டணும், கடனுக்கு வந்து பொறுப்பாகணுன்ற அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா அப்படி அதை வந்து ப்ரூஃப் பண்ணணும். இப்போ வந்து அப்பா பட்ட கடனை பையன்தான் அடைக்கணும். ஆனால் அதை வந்து இல்லை எங்கள் அப்பா வந்து இப்படியெல்லாம் ஊதாரியாக செலவு பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரூஃப் காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது செல்லாது. அதாவது நீங்கள் கட்டணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு மகன் ஆனால் அவர் வந்து நியாயமான முறையில் செலவு பண்ணியிருந்தார், கடன் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடைக்கணும். அதுதான் அவ்யாவாரிகா டெபிட் அப்படின்றது இல்லீகல், அதாவதுன்னா கெட்டதெல்லாம் செஞ்சு கடனானது. வியாகாரிகா டெபிட் அப்படின்னா நியாயமான முறையில் கடனானது, பையன் வந்து அடைச்சாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மோரல் ரிலீஜியஸ் டியூட்டி டைம், இதில் வந்து எத்தனை டெபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 4 வகையான டெபிட் இருக்குது அப்படின்றாங்க. அது என்னென்னா டெபிட் அப்படின்னு பார்க்கலாம். பியாஸ் ஆப்ளிகேஷன், த ஃபாலோயிங் டெபிட் ஆர் நாட் பைண்டிங் ஆன் த சென், அதாவது இதில் இருக்கிறது மட்டும் பைண்ட் ஆக மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா டைம் பேர்டு டெபிட்டு, ஷூரிட்டி ஷிப் டெபிட்டு, கேமிங் டெபிட்டு, அவ்யாவகாரிகா டெபிட், இந்த 4மே டெபிட் ஆர் நாட் பைண்டிங் ஆன் த சன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது பியாஸ் ஆப்ளிகேஷன் பற்றி சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் தான், அதை அப்படியே கேட்டுட்டு வாங்க. பியாஸ் ஆப்ளிகேஷன் இஸ் த மாரல் டியூட்டி ஆஃப் சன் டு ரீபே டெபிட், அவன் ரீபே பண்ணணும். சன்ஸ் ஆர் லயபிள் ஃபார் தேர் ஃபாதர்ஸ் வியாகாரிகா டெபிட், அதான் சொன்னேன், அப்பாவுடைய வியாகாரிகா டெபிட்டுக்கு சன் வந்து லயபிள் ஆவார். கர்த்தா மே அலினேட் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆன்டிசிடென்ட் டெபிட். சன்ஸ் லயபிலிட்டி இஸ் லிமிட்டட் டு ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி. சன்ஸ் ஆர் நாட் பர்சனலி லயபிள். The burden is on son to prove the father's debit is illegal. அவர் ப்ரூவ் பண்ணணும், அதனுடைய கடமை அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் பியாஸ் ஆப்ளிகேஷன் பற்றிய ஒரு டீட்டெயில்ஸ். இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே எழுதிடுங்க. நெக்ஸ்ட் போகலாமா? அடுத்தது இது வந்து எக்ஸாமின் த ஸ்கோப் ஆஃப் த டிஸ்குவாலிஃபிகேஷன் ரெகக்னைஸ்டு பை the Hindu Succession Act 1956 is regard to person claiming property by inheritance. விஜய் லா சீரிஸ் வச்சுருந்தீங்கன்னா 78வது பக்கம் பாருங்கள். இதில் வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. டிஸ்குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து மெயினாக இதுதான் நீங்கள் பார்க்கணும். டிஸ்குவாலிஃபிகேஷன் ரெகக்னைஸ்டு பை த இந்து ஜாயிண்ட் ஃபேமிலி ஆக்ட் 1956, இதுதான் பார்க்கணும். அது வந்து யாரெல்லாம் டிஸ்குவாலிஃபிகேஷன் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 24லேருந்து 28 வரைக்கும் டீல் பண்ணது. எது? டிஸ்குவாலிஃபிகேஷன் டு இன்ஹெரிட் த ப்ராப்பர்ட்டி அண்டர் இந்து லால. அது எதுனா செக்ஷன் 24ல் கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சர்டன் விடோ ரீமேரிங், இங்கே வந்து விடோ வந்து அவங்க வந்து ரீமேர் பண்ணிட்டாங்க, அதாவது இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா மே நாட் இன்ஹெரிட் ஆஸ் விடோஸ் ஒமிட் இன் 2005, ஒமிட் பண்ணியிருக்காங்க 2005ல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போது நீங்கள் படிச்சிங்க இல்லையா, ஏற்கனவே ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2005ல் இதில் கொஷினில் நான் கொடுத்துருப்பேன். அதில் இதுவும் கூட தான் ரீமேர் பண்ணியிருந்தாங்கன்னா ஒமிட் பண்ணியிருக்காங்க, 2005ல் ஒமிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது செக்ஷன் 25 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மர்டர் வந்து டிஸ்குவாலிஃபைட் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா a person who commit murder or abet the commission of murder shall be disqualified from inherit the property of the person murder or any other property அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எதுவுமே அவங்களுக்கு
கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. யார் மர்டர் பண்ணியிருந்தா. இது வந்து இப்போது ஃபஸ்ட்டு டேர்மினல் கொடுத்தாங்களா, செமஸ்டர்லேயே ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸாமில் இது கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த கொஷின்ஸ் வந்து வந்திருந்தது. அதுக்கப்புறம் 25th வந்து இது. அதுக்கப்புறம் 26 பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்ஸ் டிசெண்டன்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன். கன்வெர்ட் பண்ணுறது டெசன்டன்ட் டிஸ்குவாலிஃபைடு அப்படின்னா நீங்கள் மனம் மாறி, அதாவது மதங்கள் மாறி இருந்தால், கன்வெர்ட் ஆகிருந்தா, அதாவது இந்து who has ceased or ceases to be a Hindu by conversion to another religion, children born to him or her after such conversion and the descendant shall be disqualified from inheriting the property of any of your Hindu relatives unless such children or descendant are Hindus at the time when a succession opens அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எது இந்த கன்வெர்ட் டெசன்டன்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன். நீங்கள் மதம் மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சொத்து வந்து கிடைக்காது. அதுக்கப்புறம் செக்ஷன் 27 வந்து சக்சஷன், அதாவது மதம் மாதிரி குழந்தை பிறந்திருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்காது. 27 பார்த்தீங்கன்னா சக்சஷன் வென் ஹேர் டிஸ்குவாலிஃபைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இது என்னென்னா சக்சஷன் வென் ஹேர் டிஸ்குவாலிஃபைடு அப்படின்னா இஃப் எனி பர்சன் இஸ் டிஸ்குவாலிஃபைடு ஃப்ரம் இன்ஹெரிட்டிங் எனி ப்ராப்பர்ட்டி அண்டர் திஸ் ஆக்ட் இட் ஷல் டிவால்வ் as if such person had died before the intestine. அதாவது அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா, முன்னாடி இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங், அதாவது முதல்ல இறந்துட்டா, இப்போ வாரிசு எழுதி வச்சுருக்காங்க, இவங்களுடைய பையனுக்கு கிடைக்கும், இவங்களுக்கு கல்யாணம் ஆகி இந்த குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சொத்து எழுதி வச்சுருக்காங்க. சப்போஸ் அந்த குழந்தை இல்லை, அவங்க வாரிசே இல்லை, இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது கிடைக்காது. அதுதான் வந்து செக்ஷன் 27 கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 28 வந்து டிசீஸ் டிஃபெக்ட் எது வந்தாலும், ஆனால் இது வந்து நாட் டு டிஸ்குவாலிஃபை, இது வந்து டிஸ்குவாலிஃபை கிடையாது. ஏன் அப்படின்னா நம்பர் ஆஃப் பர்சன் ஷால் பி டிஸ்குவாலிஃபைட் ஃப்ரம் சக்சீடிங் டு எனி ப்ராப்பர்ட்டி ஆன் த கிரவுண்ட் ஆஃப் எனி டிசீஸ் டிஃபெக்ட் ஆர் டிஃபர்மெண்ட் as சேவ் as ப்ரொவைட் இன் திஸ் ஆக்ட். அவங்கள மட்டும் அதாவது சேவ் பண்ணுது இவங்களை, ஆர் எனி அதர் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போது மொத்தமே எத்தனை செக்ஷன் கொடுத்துருக்காங்க, 24 28 வரைக்கும் டீல் பண்ணுது டிஸ்குவாலிஃபிகேஷன் டு இன்ஹெரிட் த ப்ராப்பர்ட்டி. அதில் 24 வந்து விடோ ரீமேரேஜ் பண்ணாங்க அப்படின்னா நாட் இன்ஹெரிட் as விடோஸ் அப்படின்னா மே நாட் இன்ஹெரிட்ஸ் as விடோஸ். 25th வந்து மர்டர் டிஸ்குவாலிஃபைட். 26 கன்வெர்ட் டெசன்டன்ட் டிஸ்குவாலிஃபைட். 27 சக்சிஷன் வென் த டிஸ்குவாலிஃபைட், வாரிசு வந்து டிஸ்குவாலிஃபைட் ஆகும். 28 வந்து நாட் டு டிஸ்குவாலிஃபைட், ஏன்னா டிசீஸ் டிஃபெக்ட் இருந்தால் டிஸ்குவாலிஃபைட் கிடையாது அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதோட இந்த கொஷின்ஸ் வந்து முடியுது. இது முக்கியமான கொஷின்ஸ் தான், ஆனால் சிம்பிளாக இருக்கும். நீங்கள் இந்த 5 செக்ஷன் படிச்சுட்டு அப்படியே நீங்கள் எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு போகலாம். இப்போ நான் கொடுத்துட்டு வர்றதை ஜஸ்ட்டு நீங்கள் இப்போது அப்படியே உட்காந்து ஒரு தடவை பார்த்தாவே நீங்கள் போகணும். ஒரு தடவைன்றது ஒரு 4-5 முறை ஜஸ்ட் அப்படி தூரமாக வச்சுட்டு கூட கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா கூட உங்களால் கண்டிப்பாக இந்த எக்ஸாமை நல்லா எழுத முடியும். இதுக்கு அடுத்து பாருங்கள், டிஸ்கஸ் ஹவு பார்ட்டிஷன் ஆஃப் எ ஜாயிண்ட் ஃபேமிலி கேன் பி மேட், ஹூ கேன் டிமாண்ட் இட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எதுனா விஜய் லா சீரீஸில் வந்து நீங்கள் ஒரு 12வது பக்கத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஷார்ட்டாக மட்டும் கொடுத்து சொல்கிறேன். பார்ட்டிஷன் அப்படின்றது பிரிக்கிறது. அது என்னென்னா மீனிங் ஆஃப் பார்ட்டிஷன், பொசிஷன் ஆஃப் பார்ட்டிஷன், பொசிஷன் ஆஃப் கோபர்சனரி. அதாவது பார்ட்டிஷன்ன்றது என்னது, பார்ட்டிஷன் மீன்ஸ் டிவிஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை தான் பார்ட்டிஷன், டிவிஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை தான் பார்ட்டிஷன் சொல்லுவாங்க. பொசிஷன் ஆஃப் கோபார்சனரின்றது அன்டில் அண்ட் அன்லெஸ் த பார்ட்டிஷன் டேக்ஸ் பிளேஸ் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கோபார்சனர் இன் த ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் டிஃபைன்ட். ஹவெவர் த சால் சர்வைவிங் கோபார்சனரி இன்ட்ரெஸ்ட் இஸ் டிஃபைன்ட் பிகாஸ் த ப்ராப்பர்ட்டி பாசஸ் ஒன்லி டு ஹிம் பை சர்வைவர்ஷிப் அண்ட் நாட் அண்டர் த வில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் பொசிஷன் ஆஃப் த கோபார்சனரி. அதுக்கு அடுத்தது வந்து ரீயூனிசேஷன் ஆஃப் கோபார்சனரி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ரீயூனிசேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா மீன்ஸ் ரிஜெக்ட் பண்ணுறது ஆர் சரண்டர் ஆர் நாட் கிளைமிங் ஷேர். ரிஜெக்ட் பண்ணுறது இல்லை சரண்டர் பண்ணுறது, அதுதான் ரீயூனிசேஷன் ஆஃப் கோபார்சனரி இன்ட்ரெஸ்ட். கிளைமிங் த ஷேர், ஏ கோபார்சனரி கேனாட் டொனேட் இஸ் ஷேர் டு அதர் வித்தவுட் த கன்சன்ட் ஆஃப் த அதர் கோபார்சனரி. மற்றவங்களுடைய சம்மதம் இல்லாமல் நம்ம வந்து கொடுத்துட முடியாது. So, however, he may renounce his share and make a gift in favor of other coparcenary. The consent of other coparcenary is not necessary அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்தது subsequent matter of partition அப்படின்னா generally the entire joint family property of any kind may be divided but the separate property of the coparcenary is not subject of partition
அப்படின்னு கொடுத்துறாங்க. அதுக்கு அடுத்தது பார்ட்டிஷன் அப்படின்னா தேர் மே பி எ பார்ஷியல் பார்ட்டிஷன் as to a property or person. Those co-personally who want partition may take their share and no one can force another to prefer partition. It is purely voluntarily and may be partition to பாதியா பார்ட்டிஷன் பண்ணுறது. பர்சன் ஹூ ஹாவ் ஏ ரைட் டு பார்ட்டிஷன், யாரெல்லாம் வந்து உரிமை இருக்குது பார்ட்டிஷனுக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. எவ்ரி கோபார்சனர் வந்து இன்க்ளூடிங் மைனர் ஆஸ் எ ரைட் டு பார்ட்டிஷன் அண்ட் என்டைட்டில் ஃபார் எ ஷேர் இன் த ஜாயிண்ட் ஃபேமிலி property. There is no such a distinction between major and minor co-personary. Person other than co-personary and female have no right to partition. However, father's wife, mother and grandmother has a right to claim a share. அப்போ யாரெல்லாம் இது இருக்காங்கன்னா ஆஃப்டர் பேர்ன் சைல்டு, குழந்தை பிறந்த பிறகு, இது இஃப் த ப்ரெக்னன்சி இஸ் நோன் டு த கோபார்சனரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த பார்ட்டிஷன் மஸ்ட் பி போஸ்ட்போன் டில் த சைல்டு இஸ் பேர்ன் அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்தது அடாப்டு சன் இருந்தாலும் கோபார்சனரி தான். அடாப்டு சன்னும் ரைட் டு பார்ட்டிஷனுக்கு இருக்காங்க. அதில் யாருன்னா அடாப்டு சன் எங்கெல்லாம் இருக்காங்கன்னா, அதாவது த ரைட் டு பார்ட்டிஷன் த சேம் ஷேர் வேரியஸ் ஸ்கூல்ஸ் அலோ டிஃப்ரெண்ட் ஷேர் டு அன் அடாப்ட் சன் ஆஸ் பிலோ. வேரியஸ் ஸ்கூல் என்னென்னா பெங்காலில் பார்த்தீங்கன்னா தேர்டில் ஒன் ஆஃப் த எஸ்டேட்டு, பெனாரஸ் அதாவது பெனாரஸில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்தில் ஒன் ஆஃப் த எஸ்டேட், இது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அது அந்த டிஃப்ரெண்ட் ஷேர் இருக்குது அந்த ஸ்கூல்ஸில், வேரியஸ் ஸ்கூல்ஸில். அதுக்கப்புறம் இன் பாம்பே மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ செக்ஷன் 5ல் ஒரு பகுதி. அப்போது பெங்காலில் 3ல் ஒரு பகுதி, பனாரஸில் 4ல் ஒரு பகுதி, பாம்பேயில் வந்து பாம்பே மெட்ராஸ் எங்கெல்லாம் 5ல் ஒரு பகுதி ஆஃப் த எஸ்டேட் கொடுக்கலாம் அப்படின்றாங்க. யாருக்கு? அடாப்ட் பண்ண சன்னுக்கு, அதாவது தத்தெடுக்கிறாங்க இல்லையா, அந்த சன்னுக்கு இப்படி கொடுக்குறாங்க. பெங்காலில் 3ல் ஒரு பகுதி அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இல்லிஜிட்டிமேட் சன் அப்படின்றாங்க. இல்லிஜிட்டிமேட் சன் வந்து ஜென்ரலி அஸ் இல்லிஜிட்டிமேட் சன் இஸ் நாட் என்டைட்டில் டு பார்ட்டிஷன் டு கெட் இஸ் ஷேர் பட் ஹி இஸ் என்டைட்டில் ஒன்லி டு மெயின்டெனன்ஸ் தான். ஆஃப்டர் த எனாக்ட்மெண்ட் ஆஃப் த இந்து சக்சஷன் ஆக்ட் 1956 அண்ட் இல்லிஜிட்டிமேட் சன் cannot succeed to his property அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது மைனர் கோபர்சனரி, அதாவது சின்னவங்களா இருக்காங்க. எவ்ரி கோபர்சனரி இன்க்ளூடிங் மைனர் கோபர்சனரி ஹஸ் எ ரைட் டு பார்ட்டிஷன் அண்டு ஷேர், அவங்களுக்கும் இருக்குது அப்படின்றாங்க. அப்புறம் ஃபாதருடைய ஒய்ஃப் இருப்பாங்களே, அவங்களுக்கு when a partition takes place between her husband and his sons, father's wife has a right to equal share irrespective of the fact and she has son or not. மதருக்கு வந்து அடுத்தது மதருக்குன்னா when a partition takes place among son by matters and bound, a widowable mother has a right to an equal share வந்து மதர் கொடுக்கணும். அப்புறம் ஸ்டெப் மதருக்கும் கொடுக்கணும். அதாவது when a partition takes place after the death of the father, a step mother has a right to an equal share to the share of a son under Mithashara law but is not so in Dayabhagala law. Mithashara லான்னு சொல்லிட்டு நம்ம ஃபேமிலி லா 1ல் படிச்சிருப்போம். அதில் இருக்குது. ஆனால் வந்து தயபாக லான் சட்டம்னு ஒன்று படிச்சிருப்போம், அதில் வந்து கிடையாது. எது? ஸ்டெப் மதரில். அதுக்கப்புறம் கிராண்ட் மதர் அப்படின்னு பார்ப்போம், பாட்டி. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டர்னல் கிராண்ட் மதர் அண்ட் ஸ்டெப் கிராண்ட் மதர் ஆஸ் ஏ ரைட் டு அண்ட் ஈக்குவல், ரெண்டுத்துக்குமே ஈக்குவலாக கொடுக்கணும் ஷேர் டு த ஷேர் ஆஃப் த கிராண்ட் சன். அப்புறம் கோபார்சனரி விடோ அப்படின்னா அவங்க வந்து when a coparcenary widow succeed the property of her husband, she has a right to partition and claim a share அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது டாட்டர் பார்த்தீங்கன்னா டாட்டர் has a right to partition by custom. Such a burden to prove the extent of customs is one of the daughter. இதில் ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க, பச்சி கிருஷ்ணம்மா விசஸ் குமரன், ஆல் இந்தியா ரிப்போர்ட் 1982. இது வந்து டாட்டர் கீழே வருது. 1982 CAR 137. It has been held that the daughter can claim a share only on the proof of custom அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் எழுதுனா போதும். அதுக்கப்புறம் ஹவு பார்ட்டிஷன், யாரெல்லாம் பார்ட்டிஷன் எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இது சிம்பிளாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்னென்னா சர்வெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னா சர்வெண்ட்ஸ்னால் என்ன? அது மீன்ஸ் கட்டிங் ஆர் செப்பரேட்டிங் த ரிலேஷன். இதை வந்து ரிலேஷன்ஸ் செப்பரேட் ஆகுது. சர்வெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ் பார்ட்டிஷன் டேக்ஸ் பிளேஸ் பை அன் எக்ஸ்பிரஸ் அக்ரிமெண்ட் பிட்வீன் அடல்ட் கோபர்சனரி ஆஃப் ஜாயிண்ட் ஃபேமிலி ஆர் பை எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்டென்ஷன் டு பார்ட்டிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் பார்ட்டிஷன் பார்க்கும்போது பார்ட்டிஷன் பை ஷூட்டு, பார்ட்டிஷன் பை அக்ரிமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம்
மோட் ஆஃப் பார்ட்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா பார்ட்டிஷன் டேக்ஸ் பிளேஸ் இந்த ஃபாலோயிங் மோட். அது வந்து மோட் ஆஃப் பார்ட்டிஷன். ஒன்று வந்து பார்ட்டிஷன் பை ஷூட்டு, பார்ட்டிஷன் பை அக்ரிமெண்ட்டு, ஓரல் பார்ட்டிஷன், யூனிலேட்ரல் பார்ட்டிஷன், அப்புறம் பார்ட்டிஷன் பை ஆர்பிட்ரேஷன், பார்ட்டிஷன் பை கான்டாக்ட் மூலயமா, ஆட்டோமேட்டிக் சர்வீஸ். பார்ட்டிஷன் பை கான்டாக்ட் அப்புறம் ஆட்டோமேட்டிக் சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் பை மெட்டாஸ் அண்டு பவுண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பவுண்ட்ஸ் BOUNDS பவுண்ட்ஸு. இது அப்படின்னா என்னென்னா இட் இஸ் ஆக்சுவல் ஃபிசிக்கல் டிவிஷன் ஆஃப் ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி இது. அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பார்ட்டிஷன் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பார்ட்டிஷன் இஸ் நாட் நெசசரி அண்டர் இந்து லா. ஓரல் பார்ட்டிஷன் மே ஆல்சோ பி வேலிட். ஓரலாகவே சொல்லிடுவாங்க, நீ இந்த சொத்து எடுத்துக்கோ, நீ இந்த சொத்து எடுத்துக்கோ, நீ அதை எடுத்துக்கோன்னு இப்படி ஓரலாக சொல்லிடுவாங்க. ஒரு 5 வீடு இருந்துச்சுன்னா பெரிய பையன் நீ இதை எடுத்துக்கோ, சின்ன பையன் இப்படி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 5 ஓரலாகவே சொல்லிடுவாங்க. அதுவே வந்து ஓரல் பார்ட்டிஷன் மே ஆல்சோ பி வேலிட் ஆகிடும். எதுனா இந்த இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்றது கிடையாது. அதுக்கப்புறம் ஆனால் இப்போ வந்து கம்பல்சரி, ஏன்னா சொத்து பிரச்சனை வந்ததுனால கம்பல்சரி எல்லாருக்குமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர் அப்படின்னு பார்க்கும்போது இன் பார்ட்டிஷன் மே பி மெட்டாஸ் அண்ட் பவுண்ட் மே த ஃபாலோயிங் ரூல்ஸ் மஸ்ட் பி ஃபாலோடு பை டு அலாட் ஷேர் டு த கோபர்சனரி. என்னெல்லாம் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா மொத்தம் 3 வகையான ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. டிவிஷன் பிட்வீன் ஃபாதர் அண்ட் சன், 2 பேருக்கும் பிரிக்கிறது. அதாவது when partition takes place between father and son, each son takes a share equal to the share of the father. எக்ஸாம்பிள் ஃபாதர் ப்ளஸ் 3 சன் அப்படின்னு கொடுக்கணும். அப்புறம் 4ல் ஒரு பகுதி வந்து கொடுத்தணும். அப்படின்னா இப்போது 4 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்பாவுக்கு 1 ரூபா, 3 பசங்க இருக்காங்கன்னா ஆளுக்கு ஒரு ரூபா அப்படி கொடுத்துருவாங்க அந்த மாதிரி. அப்புறம் டிவிஷன் பிட்வீன் பிரதர் அப்படின்னு பார்க்கும்போது பிரதர்னா when partition takes place between brothers, each brother takes an equal share. அப்படின்னு 4 பிரதர் இருக்காங்கன்னா 4 பேருக்கும் அதை தான் டிவிஷன் பிட்வீன் பிரதர்னா எல்லா 4 பேருக்கும் ஒரே மாதிரி 4. அதாவது இது வந்து 1/4. இது சன்னுக்கு வந்து இதுலேயும் அதே தான். ஸோ ஃபாதர் ப்ளஸ் சன்னு 3 சன்னு இருக்காங்க அப்படின்னா எப்படி பிரிப்பாங்கன்னா 1/4 அப்படின்னு தான் பிரிப்பாங்க. ஒரு பார்ட்டு 3 பேருக்கு 1 அதாவது 1/4. இப்போது டிவிஷன் ஆஃப் பிரதர்னா இப்போ 4 பிரதர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது 1/4 அப்படின்னு கொடுத்துருவாங்க. டிமாண்ட் அமௌங் பிரான்ச்சஸ் அப்படின்றாங்க. பிரான்ச்சஸ்ன்னு பார்க்கும்போது when a co-person consists of several branches, நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். பார்ட்டிஷன் டேக்ஸ் பிளேஸ், ஈச் பிரான்ச்சஸ் டேக்ஸ் பெர் ஸ்டெப்ஸ் அக்கார்டிங் டு த ஸ்டாக். இது எப்படி பிரிக்கலான்றதை நான் உங்களுக்கு அதை அப்படியே காமிச்சிடுறேன், நீங்கள் அதை அப்படியே பார்த்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்தா உங்களுக்கு புரியும். இதை பார்த்து அப்படியே தெரிஞ்சுக்கோங்க. அத்தனை ஷார்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதாவது பார்ட்டிஷன் அசர்ட்டிங் த டிஃபைன் ஷேர் ஆஃப் கோபர்சனரி. எவ்ரி கோபர்சனரி இன்க்ளூடு மைனர் கோபர்சனரி ஹஸ் ரைட் டு பார்ட்டிஷன். லைபிலிட்டி மஸ்ட் பி cleared before partition. Co-partner can denote his share. Co-partner make a gift to other co-partner. Every co-partner has a right to partition and entitled for a share. Father's wife, mother and grandmother has a right to claim a share. If the pregnancy is non, the partition will be postponed. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ வந்து எக்ஸ்பிளைன் த ஜாயிண்ட் இந்து ஃபேமிலி அண்ட் கோபர்சனரி. கேன் ஏ மேக் பி ஏ கர்த்தா ஆஃப் ஏ ஜாயிண்ட் இந்து ஃபேமிலி? எவ்ரி இந்து ஃபேமிலி இஸ் ஏ பெர்சியூம்டு டு பி ஜாயிண்ட் unless contrary is provide. Explain this principle of Hindu law அப்படின்னு கேட்டுருக்காங்க. இது எப்படி கேட்டாலும் ஒரே டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் இருக்குது பாருங்கள். ஆனால் வந்து சேம் ஆன்சர் தான் நம்ம எழுதணும். என்ன எழுதணும்னா கோபர்சனரி கெட் ஷேர் இன் த ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இஸ் கால்ட் கோபர்சனரி. கோபர்சனரி அப்படின்றது வேறு ஒன்றுமே கிடையாது. தலைமுறையாக வருது இல்லையா, அதை தான் வந்து கோபர்சனரி அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்து ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்னு கேட்குறாங்க. மித்தக்ஷரா ஜாயிண்ட் ஃபேமிலி இஸ் ஏ யூனிக்யூ அண்ட் பெக்யூலர் இஸ் இந்து சொசைட்டி. இட் இஸ் one of the fundamental features of the Hindu family system. A Hindu cannot escape from the joint family. Every Hindu family is presumed to be a joint Hindu family. The joint family is different from a composite family. Hindu law recognizes the joint family system but not composite family system. அப்படின்னு இந்து ஜாயிண்ட் ஃபேமிலி பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்து காம்போசிஷனில் வந்து இந்து ஜாயிண்ட் ஃபேமிலி கன்சிஸ்ட் ஆஃப் ஃபாலோயிங். காமன் ஆன்சிஸ்டர் இருப்பாங்க. All the lineal male descendant of common ancestor, wife or wives or widow, இவங்க எல்லாம் இருப்பாங்க. Unmarried daughter of the common ancestor, unmarried daughter of lineal male descendant, இதெல்லாம் வந்து காம்போசிஷன் கீழே கொடுத்துருக்காங்க. அப்புறம் unobstructed
அன்அப்ஸ்ட்ரக்டட் ஹெரிட்டேஜ் அப்படின்னா என்னென்னா இட் இஸ் நவுன் அஸ் த அபர்டி பந்தா தயா அப்படின்றாங்க. இது அன்செஸ்ட்ரல் ஹெரிட்டேஜில் வந்து கீழே வருது. அப்ஸ்ட்ரக்டட் ஹெரிட்டேஜ் இஸ் எ ஸ்பெஷல் ஃபெச்சர்ஸ் ஆஃப் மெத்தஸ்க்ரா ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம். த ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃபாதர் இஸ் அன்அப்ஸ்ட்ரக்டட் ஹெரிட்டேஜ் ஃபார் த சன். எக்ஸாம்பிள் புத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கோப்பார்ஸ்னரி இதை பற்றின விளக்கம் வந்து விஜயலாஸ் சீரீஸில் 2வது பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அதில் தெரிஞ்சிடுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா கோப்பார்ஸ்னரி அப்படின்றாங்க. கோப்பார்ஸ்னரி பற்றி தான் சொன்னேன். அது வந்து என்னென்னா எ பர்சன் ஹூ கெட் ஷேர் இந்த ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டி, அதாவது தன்னுடைய பாரம்பரியத்தில் வந்துடைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு எடுத்துக்குவாங்க. இட்ஸ் கால்ட் அஸ் த கோப்பார்ஸ்னரி அப்படின்றாங்க. அதாவது ஃபாதர், சன்னுடைய சன்னு, அப்புறம் சன்னுடைய சன், அதாவது பாட்டன் சொத்து, அதுக்கு மேலே இருக்கிற சொத்து, அப்புறம் தாத்தா சொத்து, அப்புறம் அப்பா சொத்து அப்படின்னு அப்படியே வருது பாருங்க. அதுதான் கோப்பார்ஸ்னரின்றாங்க. அதாவது திஸ் இட் இஸ் அ கன்சிஸ்ட் ஆஃப் த ஃபாதர் and his 3 male lineal descendant. The relationship of the father and son is not necessary for the continuous of coparcenary. Coparcenary is narrower than the joint family அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து ரைட் ஆஃப் கோபார்சனரி. கோபார்சனருடைய உரிமைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஏலேருந்து ஜே வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஜாயிண்ட் ஓனர்ஷிப்பு, காமன் யூஸு, என்ஜாய்மெண்ட்டு, ரைட் ஆஃப் என்ஜாய்மெண்ட்டு, ரைட் ஆஃப் சர்வைவர்ஷிப்பு, ரைட் டு பார்ட்டிஷன், சேலஞ்ச் அலினேஷன், ரைட் டு அலினேஷன், செல்ஃப் அக்யூசேஷன், இது எல்லாமே ரைட் ஆஃப் கோபர்சனரி. அப்புறம் மெயின்டெனன்ஸு, மேரேஜ் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாமே எதுனா கோபர்சனனுடைய உரிமைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்க்கும்போது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் வந்து மொத்தம் எத்தனை கிளாசிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா மொத்தம் 6 கிளாசிஃபிகேஷன் இருக்குது. இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கீழே வருது. என்னென்னா அன்அப்ஸ்ட்ரக்டட் ஹெரிட்டேஜ் அப்படின்னா ஆல் த ப்ராப்பர்ட்டி ஹெரிட்டட் பை த இந்து மேல் ஃப்ரம் இஸ் ஃபாதர் ஆஸ் கால்டு அன்அப்ஸ்ட்ரக்ட். அதாவது அப்பாவுக்கு அப்பா அப்படி வருது இல்லையா. இட் இஸ் ஆல்சோ நோன் த அப்ராட்டி பந்தா தயா. இட் டிவால்வ் பை த சர்வவைஷிப். திஸ் த ப்ராப்பர்ட்டி இன் விச் எ பர்சன் அக்யூர் இன் இன்ட்ரெஸ்ட் பை பர்த் இஸ் கால்டு அன்அப்ஸ்ட்ரக்ட் ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது அப்ஸ்ட்ரக்டட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் த ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட்டட் ஃப்ரம் எனி அதர் ரிலேஷன் சச் அஸ் மதர்ஸ், ஃபாதர்ஸ் ஆர் பேட்டர்னல் அங்கிள் ஆர் பிரதர் நேஃப்யூ ஆர் கால்ட் அப்ஸ்ட்ரக்டட் ஹெரிட்டேஜ். இட் இஸ் ஆல்சோ நான் அஸ் த சப்ரபந்தாதயா. இது வந்து அப்ரபந்தாதயா, அப்டி பந்தாதயான்னு சொல்லுவாங்க. இது வந்து சப்ரபந்தாதயா அப்படின்னு சொல்லுவாங்க. சப்ரட்டி பந்தாதயா. இட் டிவால்வ் பை த புது வேர்டு இல்லையா, அதான் 2-3 தடவை படிக்கிறேன். இட் டிவால்வ்ஸ் பை த இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி அப்படின்றாங்க. அப்படின்னா ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட்டட் ஃப்ரம் எனி ஆன்சிஸ்டர் ஆர் ஆன்சிஸ்டர்ஸ் இஸ் கால்டு ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டி அப்படின்றாங்க. இட் இன்ஹெரிட்டன்ஸ் பை மேபி பை வே ஆஃப் பார்ட்டிஷன் ஆர் கிஃப்ட் ஆர் வில். சச் ப்ராப்பர்ட்டி மே பி இன்ஹெரிட்டட் ஆஸ் மெயின்டைன் பிலோ. எப்படிலாம் ஃப்ரம் 3 பாயிண்ட் இதில் கொடுத்துருக்காங்க. எதுனா ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டியில் 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து அப்படி பந்தா தயான்னு சொல்லுவாங்க. இது வந்து சப்ரபந்தா தயா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபாதர், இது மதர் மூலயமா வரக்கூடியது. அதுக்கப்புறம் ரிலேஷன்ஸ் மூலயமா இது வரக்கூடியது. எதுனா அப்ஸ்ட்ரக்டட் ப்ராப்பர்ட்டி. ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டியில் 3 இருக்குது. அந்த 3 என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் பேட்டர்னல் ஆன்சிஸ்டர் அப்படின்னா பேட்டர்னல் அப்படின்றது அப்பாவுடைய அந்த மாதிரி அப்பா பக்கமாக போகிறது பேட்டர்னல். இப்போ எங்கள் அப்பா இருக்காருன்னா அவங்களுடைய அப்பா இருக்காரு இல்லையா, அதெல்லாம் வந்து பேட்டர்னல் ஆன்சிஸ்டர். அதே ஃப்ரம் மேட்டர்னல் கிராண்ட் ஃபாதர் அப்படின்னா அம்மாவுடைய அப்பா அம்மா இருக்காங்கல்ல அந்த கிராண்ட் ஃபாதர், அப்பாவுடைய அம்மாவுடைய அப்பாவை தான் மேட்ரினல் கிராண்ட் ஃபாதர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 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 நயன்தாரா படத்தில் சொல்லுவாங்களா அது அம்மாவுடைய அப்பா வந்து அம்மாப்பா அப்படின்னுவாங்க. இது வந்து எங்கள் அம்மாப்பான்னுவாங்க. அது மாதிரி அப்பம்மா அம்மாப்பா அப்படின்ற மாதிரி வருது. அதுக்கப்புறம் ஏதோ குழப்பறேன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது போகலாம். அதுக்கப்புறம் மேட்ரினல் கிராண்ட் ஃபாதர் எது கீழே வருதுன்னா இது எல்லாமே ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டி கீழே வருது. ஃப்ரம் பேட்ரினல் ஆன்சிஸ்டர், ஃப்ரம் மேட்ரினல் கிராண்ட் ஃபாதர், ஃப்ரம் ஆன்சிஸ்டர் கொலட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு 3 விஷயங்களை இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செல்ஃப் அக்யூர்டு ப்ராப்பர்ட்டினா ஒன்றும் இல்லை. த ப்ராப்பர்ட்டி செப்பரேட்டட் அக்யூர்டு பை த கோபார்சனரி இஸ் கால்டு செல்ஃப் அக்யூர்ட் ப்ராப்பர்ட்டி. சச் ப்ராப்பர்ட்டி இஸ் அக்யூர்ட் வித்தவுட் எனி லாஸ் டு த ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி இஸ் ஆல்சோ நவுன் அஸ் அ செப்பரேட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான். அதுக்கு அடுத்தது வந்து கோபார்சனரி
ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்க்கும்போது ப்ராப்பர்ட்டி அக்யூர்ட் பை எ சன், சன்னுடைய சன் பை பர்த் இஸ் கால்டு கோபார்ஷனரி ப்ராப்பர்ட்டி. எனி கிரியேஷன் டு திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் ஆல்சோ கம் அண்டர் த கோபார்ஷனரி ப்ராப்பர்ட்டி. அடுத்தது பிளண்டட் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்குது. when the coparcenary mix up is separate property with ancestor property, it becomes blended property. The coparcenary need not to so he may keep his self acute property for himself அப்படின்னோட இது பிளண்டட் ப்ராப்பர்ட்டியோட முடியுதுங்க. அப்போது நீ இதை வந்து கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் ஃபஸ்ட்டு அன்அப்ஸ்ட்ரக்ட் ப்ராப்பர்ட்டி, அதில் வந்து என்னென்னா அப்ரி பந்தான்னு ஒன்று இருக்குது. அப்புறம் அப்ஸ்ட்ரக்டிவ் ப்ராப்பர்ட்டியில் சப்ரி பந்தா இருக்குது, ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் செல்ஃபி அக்யூர்டு ப்ராப்பர்ட்டி, சொந்தமாக கோபர்ஷனரி ப்ராப்பர்ட்டி, பிளண்டட் ப்ராப்பர்ட்டி, மொத்தம் 6 எழுதலாம். அது கீழே வந்து பவர் ஆஃப் அலினேஷன் அப்படின்றாங்க. ஜென்ரலி நெய்தர் கர்த்தா நார் எனி அதர் கோபர்சன்ஸ் ஆர் அலோட் டு அலினேஷன் த ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டிஸ் இண்டிவிஜுவலி. த கேன் அலினேஷன் இஸ் செப்பரேட் ப்ராப்பர்ட்டி. ஹவவர் எ ஃபாதர் கேன் அலினேட் ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி பை வே ஆஃப் கிஃப்ட் ஆர் லவ் அண்ட் அஃபெக்ஷன் அண்ட் ஃபார் த டிஸ்சார்ஜ் ஆஃப் இஸ் பர்சனல் டெபிட். கர்த்தா கேன் அலினேஷன் த ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி ஆஃப் லீகல் நெசசிட்டி, பெனிஃபிட் ஆஃப் எஸ்டேட் அண்ட் ஆக்ட். அதாவது பவர் ஆஃப் அலினேஷனா வேறு ஒன்றுத்துலேருந்து வரது. எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டஸ் நாட் ஹேவ் சம் சர்வேயிங் கோப்பர்சன் ஆஸ் ஃபுல் பவர் ஆஃப் அலினேஷன் பை வே ஆஃப் சேலு, மார்டேஜ், கிஃப்ட், இது மூலயமா வருது. அதுதான் வந்து பவர் ஆஃப் அலினேஷன். கடைசியில் ரைட் டு சேலஞ்ச் த அலினேஷன். எவ்ரி கோபர்சன் ஹேஸ் டு ரைட் டு சேலஞ்ச் அண்ட் இம்ப்ராப்பர் அலினேஷன் வித்தின் த பீரியட் ஆஃப் லிமிட்டேஷன் அப்படின்ட்டு சொல்லி முடிச்சிருக்காங்க. இதுதான் வந்து இந்த ஜாயிண்ட் ஃபேமிலி, அதாவது எக்ஸ்பிளைன் the joint Hindu family and coparcenary can a mother be a karta of joint Hindu family. அதுக்கு அடுத்தது ஆர் எவ்ரி Hindu family is a presumed to be joint unless contextually is the provided. Explain the principle of Hindu law. இது ரெண்டில் நீங்கள் எது கேட்டாலும் நீங்கள் இந்த கொஷின்ஸ் தான் நீங்கள் எழுதணும், இந்த ஆன்சரை தான் நீங்கள் எழுதணும். சரி, நெக்ஸ்ட்டு வந்து போகலாங்க. அடுத்து 2 கொஷின்ஸ் தான், இதோட முடிச்சுக்கலாம். டிஸ்கிரிப் த எசென்ஷியல் எலிமெண்ட் ஆஃப் ஏ வில் அண்ட் டிஸ்கிரிப் த லா ஆஃப் ரிவோகேஷன் ஆஃப் வில் வித் எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா ஹூ கேன் மேக் ஏ வில்லு, பர்சன் கேபிள் ஆஃப் மேக் ஏ வில்லு, டெஸ்டிமெட்ரி கெப்பாசிட்டி, பர்சனல் இன் கெப்பாசிட்டி ஆஃப் மைனர். அதாவது இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். 129, 133, 145 வந்து ஆல்ரெடி இந்த கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால் நம்ம அடுத்த கொஷின்ஸ்க்கு நம்ம போயிடலாங்க. இப்போ அடுத்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 14ல் ஆஃப் த இந்து சக்சஷன் ஆக்ட் 1956 அபாலிஷ்ட் லிமிட்டட் எஸ்டேட் கமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விஜய் லா சீரிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் 61ஆம் பக்கம் பாருங்கள். இது வந்து 2 கொஷின்ஸ் பேப்பரில் வந்திருக்கு. உமன் எஸ்டேட் ஆர் அபாலிஷன் ஆஃப் லிமிட்டட் எஸ்டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னா இதில் வந்து ப்ராப்பர்ட்டி ஆஃப் இந்து உமேன் வந்து இஸ் கால்டு ஸ்ரீதான். ஸ்ரீ மீன்ஸ் உமேன், தானா மீன்ஸ் ப்ராப்பர்ட்டி. இட் இஸ் ஆல்சோ நவுன் ஆஸ் த உமேன் எஸ்டேட். இட் இன்க்ளூட் மூவபிள் அண்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. யஜ்னா வால்கியா டிஃபைன்ட் ஸ்ரீதானா ஆஸ் வாட் இஸ் த கிவன் பை த ஹர் ஃபாதர், அப்பா கிட்ட இருந்தோ அம்மா கிட்ட இருந்தோ, மதர், ஹஸ்பண்ட் ஆர் பிரதர், ஆர் வாட் இஸ் ரிசீவ்டு பிஃபோர் த nuptial fire, or what is presented to her and the husband marriage to another wife or the like. Period to the act coming into force, there were several limitations on a right of disposal and also her testamentary power to the transfer the property அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து செக்ஷன் 14 கீழே வந்திருக்குங்க. இது வந்து செக்ஷன் 14 வந்திருக்கு. எதுனா ஸ்ரீதான் ப்ராப்பர்ட்டி ப்ரொவைட் தட் த ப்ராப்பர் செக்ஷன் 14 ப்ரொவைட் தட் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃபீமேல் இந்து பிகம்ஸ் இயர் அப்சல்யூட் ப்ராப்பர்ட்டி. த உமன் எஸ்டேட் இன்க்ளூட் போத் மூவபிள் இம்மூவபிள். அப்படின்னா என்னென்னா மூவபிள் அப்படின்றது நீங்கள் நகை கொடுத்துருக்காங்க, அதனால் மூவபிள். இம்மூவபிள் அப்படின்றது உங்களுக்கு ஒரு வீடு கொடுத்துருக்காங்க, சொத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அக்யூசேஷன் ஆஃப் உமன் எஸ்டேட் அப்படின்றாங்க. அக்யூசேஷன் ஆஃப் உமன் எஸ்டேட்னா நான் ஷார்ட்டாக தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா அக்யூசேஷன் ஆஃப் உமன் எஸ்டேட் வந்து இட் மே பி அக்யூட் இன் த ஃபாலோயிங் வேஸ். என்னென்ன அப்படி இருக்குது இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை இன்ஹெரிட்டன்ஸ், பை டிவர்ஸ், பை பார்ட்டிஷன், இன் lieu ஆஃப் மெயின்டெனன்ஸ், பை அரியர் ஆஃப் மெயின்டெனன்ஸ், gift from any person, by her own skill, by her extra எஃபர்ட்டோ இல்லை ஹார்ட் ஒர்க் பண்ணியோ சம்பாரிச்சிருந்தாங்கன்னா அந்த உமன் எஸ்டேட்டில், பை பர்ச்சேஸு, prescription, by mechanical hearts, by
காம்ப்ரமைஸ், இது எல்லாமே வந்து அக்யூசேஷன் ஆஃப் உமன் எஸ்டேட்டில் வருது. அதர்ஸ் ஸ்ரீதான் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் உமன், ஃபாதரு, மதரு, பிரதரு ஆர் ஹஸ்பண்டு மே கிவ் இட் டு ஹர் out of love and affection. The woman limited interest has been abolished. She has absolute power over her property. On her death, her property shall pass to her one heir. Such heir are maintained under section 15(1). இப்போ அவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கணும் இல்லையா, அதை தான் செக்ஷன் 15(1)ல் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ தே ஆர் டிவைட் இன்டு 5 கேட்டகரிஸ் விச் ஆர் கால்டு த என்ட்ரேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் யாருன்னா சன்னு, டாட்டரு, ஹஸ்பண்டு, சன் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் த ப்ரெடியூஸ்டு சன், சன் அண்ட் டாட்டர் ஆஃப் ப்ரெடியூஸ்டு டாட்டர். அதாவது மகனோ மகளோ இல்லை ஹஸ்பண்டோ, அப்படி இல்லைன்னா மகனுடைய இல்லை மகளுடைய பசங்க இருக்காங்க இல்லையா, பேர பசங்கன்னு சொல்லுவோம்ல, அவங்களும் வந்து இவங்க வந்து இதுக்கு 5 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க அவங்களுடைய வாரிசுகளுக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டாக்ட்ரைன் ஆஃப் நெசசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமன் கேன் அலினேட் ஸ்ரீதான் டு மீட் த லீகல் நெசசிட்டி ஒன்லி. லீகல் நெசசிட்டி வேணும். தேர் நீட் நாட் பி ஆக்சுவல் கம்பல்ஷன் ஆர் நெசசிட்டி. இட் மே பி கைண்ட் ஆஃப் ப்ரெஷர் விச் இஸ் ரெகக்னைஸ்ட் பை எ லா ஆஸ் சீரியஸ் அண்ட் சஃபிஷியன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு இதுதான் டாக்ட்ரைன் ஆஃப் நெசசிட்டி. ஒரு லீகல் வந்து தேவை, அதாவது நெசசிட்டி அப்படின்றது தேவை இல்லையா அந்த ஸ்ரீதானுக்கு, அதுக்காக. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் உமன் அப்படின்னா, பவர் ஆஃப் உமனில் வந்து ஓல்டர் ஆஃப் உமன் எஸ்டேட் த ஃபாலோயிங் ரைட்ஸ். ஒன்று வந்து பவர் ஆஃப் மேனேஜ்மெண்ட். பவர் ஆஃப் உமனில் வந்து 3 கொடுத்துருக்கான். பவர் ஆஃப் மேனேஜ்மெண்ட், 2 கொடுத்துருக்கான். பவர் ஆஃப் மேனேஜ்மெண்ட், பவர் ஆஃப் அலினேஷன் கொடுத்துருக்கான். பவர் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பவர் ஆஃப் பொசிஷன் இருக்குது, பவர் டு ரிசீவ் த இன்கம், பவர் டு ஸ்பெண்டிங் த இன்கம், 3மே வந்து பவர் ஆஃப் மேனேஜ்மெண்ட். பவர் ஆஃப் அலினேஷன் இதுக்கு கீழே வருது, ஒரு உமனுக்கு கீழே வருது. பவர் ஆஃப் அலினேஷன் அப்படின்றது கையெழுத்து புரியலன்னா ஒன்றும் இல்லை, விஜய் லாஸ் சீரீஸில் 61ஆம் பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். அலினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் லீகல் நெசசிட்டி, ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் எஸ்டேட்டு, ஃபார் டிஸ்சார்ஜ் indispensable religious duty, for gift to Brahman, for the salvation of her husband's soul அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது டாக்ட்ரைன் ஆஃப் சரண்டர் ஆஃப் லிமிடேஷன் எஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 3 மார்க் கொஸ்டினில் கூட வருது. சரண்டர் ஆஃப் லிமிடேட் எஸ்டேட், நேச்சுரலி த உமன் வந்து லிமிடெட் எஸ்டேட்ஸ் கம் டு an end on her death. In such case the next year of the last male holder inherit the property. The woman must surrender the entire estate by alienation to the necessity reversionary. This is known as the doctrine of surrender of limited estate அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வாரிசுகளை கொடுக்கணும், சரண்டர் பண்ணணும், லிமிடெட் எஸ்டேட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ரிவர்ஸ்னரி அப்படின்றாங்க. ரிவர்ஸ்னரினா ஆன் த டெத் ஆஃப் த இந்து உமன் த எஸ்டேட் ரிவர்ட் டு த ஹியர் ஆர் ஹியர் ஆஃப் த லாஸ்ட் ஃபுல் ஓனர். சச் பர்சன் as called reversionary. Reversionary is entitled to property immediately after the termination of woman interest in the property. The reversionary has certain right in respect of such property. இதில் சில ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன ரைட்ஸ்னால் இந்த ரிவர்ஸ்னரிக்கு வந்து மொத்தம் எத்தனை 3 ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதனுடைய ரைட்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, ரைட் டு ஷூ ரிட்டர்ன் த வேஸ்டேஜ் பை த உமன் ஹோல்டர். அதுக்கப்புறம் ரைட் டு ஷூ ஃபார் டிக்ளரேஷன் தட் த அலினேஷன் ஆஸ் நல் அண்ட் வாய்டு. அப்புறம் ரைட் டு ஷூ ஃபார் டிக்ளரேஷன் தட் த அலினேஷன் ஆஸ் இம்ப்ராப்பர் ஆர் வில் நாட் பி பைண்டிங் ஆன் தெம் ஆஃப்டர் த டெத் ஆஃப் விடோ ஆர் டெர்மினேஷன் ஆஃப் எஸ்டேட் அப்படின்னு 3 விஷயங்களை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது இது ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா இதில் என்ன எழுதணும்னா, த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த இந்து உமன் வந்து இஸ் கால்டு த ஸ்ரீதான். இட் இஸ் ஆல்சோ நான் அஸ் த உமன் எஸ்டேட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது அப்சல்யூட் பவர் ஆஃப் அலினேஷன் வாஸ் நாட் கிவன் டு ஹர். அலினேஷனா அந்நியம். அப்புறம் the power to transfer of property depending on the nature of the property of the female Hindu becomes her absolute property. Object of Sridhan is to promote the welfare of woman. The woman estate may be by inheritance, partition, maintenance. The woman can alienation Sridhan to meet the legal necessity only. Holder of woman estate has a right to management and alienation. On the death of woman estate revert to her or here of the last owner அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து நீங்கள் இதை கேட்டிங்கன்னா இது எழுதுங்க. இது வந்து சிம்பிளாக தான் இருக்குது. ஒரு தடவை நீங்கள் இதை நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டாவே போதும், உங்களால் கண்டிப்பாக அது எழுத முடியும். நெக்ஸ்ட்டு ஒரே கொஷின் தான் முடிச்சிடலாம். ஓகேங்களா? என்னங்க ஒன்றுமே பார்க்கலன்னு பார்த்தீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதோட கொஷின்ஸ் முடியுது. இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனாவே நீங்கள் கண்டிப்பாக 15 மார்க் கொஷின்ஸை உங்களால் எழுத முடியும். அந்தளவுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன் நான். தேங்க்யூ வியூவர்ஸ். உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் உங்களுடைய அபிப்பிராயம் என்னவோ அதை வந்து கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.